த்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் இப்போது நாம் கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் எல்லாரும் எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் 30:3. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். சிஸ்டர், பிரதர், தாவீதும் அவருடைய மனுஷரும் திரும்ப தங்களுடைய ஊருக்கு வந்தபோது அந்த இடத்துல தங்கள் குடும்பத்தை காணோம், மனைவிகளை காணோம், பிள்ளைகளை காணோம். அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் காணோம். ஒரு எதிராளி கூட்டம் வந்து மனைவி, பிள்ளைகள், அவர்கள் இரவும் பகலும் உழைத்து சம்பாதித்து வைத்த எல்லா ஆஸ்திகள், பொருட்கள், ஆசீர்வாதங்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். நல்லா கேளுங்க, நம்மை சிறைப்பிடிக்க போராடுகிற சில சத்துருவின் வல்லமைகள் உண்டு. எப்பவும் வீட்டை சிறைப்பிடிக்கலாம், எப்பவும் பிள்ளைகளை சிறைப்பிடிக்கலாம், எப்ப நீ சேர்த்து வைத்த உன்னுடைய ஆசீர்வாதங்களை சிறைப்பிடிக்கலாம். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உன் வீட்டில் எதை விழுங்கலாம்? உன் வீட்டை எதை விழுங்கலாம்? இந்த யாக்கோபின் மனைவிமார்கள் சொல்றாங்க, எங்க அப்பா எங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் வாயில போட்டுக்கிட்டார், அவர் வாயில எங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. பிசாசு எப்போ உன்னை விழுங்கலாம், எப்போ உன் வீட்டை விழுங்கலாம், எப்போ உன்னுடைய ஆசீர்வாதங்களை விழுங்கலான்னு சொல்லி இந்த பூமியில ஒரு சத்துருவானவன் வகை தேடி இரவும் பகலும் சுற்றி வருகிறான். யோபுவை சுற்றி சுற்றி வந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. யோபுவை சுற்றி சுற்றி பார்க்கிறான், இவனை எப்படி வாயில போடலாம், இவனுடைய ஆஸ்திகளை எப்படி விழுங்கலாம். 10 பிள்ளைங்க இருக்கிறாங்களே, ஆண்டவர் இவனுக்கு 10 பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு, எப்ப இந்த பிள்ளைகளெல்லாம் வாயில போட்டு விழுங்கலாம், எப்ப இவர்களை சிறைப்பிடிக்கலாம். அவன் சுற்றி சுற்றி பார்த்தா அவனுக்கு இடம் கிடைக்கல. அதனால தான் தேவ சமூகத்தில் போய் நின்று சொல்றான், அவனால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். அவனை தொட முடியல யோபினுடைய குடும்பத்தை. ஆனா இந்த இடத்துல தாவீதின் குடும்பத்தை சத்துரு தூக்கிட்டு போயிட்டான். தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டான். அவன் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த அவ்வளவு பொக்கிஷங்கள், தங்கங்கள் எல்லாவற்றையும் தூக்கிட்டு போயிட்டான். சிறைப்பிடிக்க போராடுகிற சில வல்லமை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற இந்த உலகத்துல மனுஷர்கள் மாத்திரம் அல்ல, நம்மோடு கூட நமது மத்தியில சில அந்தகாரத்தின் கிரியைகளும் போராடுகிறது. கண்களுக்கு தெரியாத சில பூமி மண்டல ஆவிகளும் போராடுது. சில நடமாடும் கொள்ளை நோய்களும் உண்டு. சிங்கம் போல சுற்றி திரிகிற சில ஆவிகள் உண்டு. சர்ப்பங்களை போல சுற்றி திரிகிற சில ஆவிகள் உண்டு. தேள்களை போல சுற்றி திரிகிற சில ஆவிகள் உண்டு. சிஸ்டர், பிரதர், சரியான கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற பிள்ளைகளை இவைகள் ஒன்றாகிலும் சேதப்படுத்த முடியாது. தேவன் அவைகளை மிதித்து ஜெயம் எடுக்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. ஆனா நமது வாழ்க்கையில நம்ம அசர்ந்து போகிற நேரத்துல இந்த சத்ருவின் வல்லமை வீட்டில் இருக்கிற கணவர்மாரை சிறைப்பிடிக்குது, மனைவிகளை சிறைப்பிடிக்குது, பிள்ளைகளை சிறைப்பிடிக்குது, உங்களுடைய எதிர்காலத்தை சிறைப்பிடிச்சு அப்படியே அந்த சிறையில எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போயிடுது அந்த குடும்பத்தையும். நல்லா கேளுங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு பெரிய ஏஜி சபையில பிரசங்கம் பண்ணிவிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஒரு 3 நாள் கூட்டம். அது 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த பாஸ்டர் வந்து சொன்னார், ஐயா, எங்கள் சபையில் ஒரு அட்வொகேட் இருக்கிறார், அவருடைய பையன் அந்த மதுரை மீனாட்சி மிஷனில், பெரிய ஹாஸ்பிட்டல் மதுரை மீனாட்சி மிஷன் மதுரையில், அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறான். நீங்கள் அந்த வேலை போகும்போது அவனுக்கு கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு போகணும்.
அவனுக்கு நான் கேட்டேன் என்ன பாஸ்டர் ஆச்சு அவனுக்கு ஏதோ ஒரு பிசாசு போராட்டம் இருக்குது ஐயா, நீங்கள் போங்க உங்களுக்கே தெரியும்னு சொன்னேன். அங்கே போயிட்டோம். போனால் அவன் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் பையன். ஆள் நல்லா இருக்கிறான், 6 அடி உயரத்தில் இருக்கிறான், நல்லா பாடி இப்படி இருக்குது அவனுக்கு. ஆனால் பைத்தியம் பிடிச்சிருக்குது, என்னென்னமோ பேசுகிறான், வளர்றான். அவங்க அம்மா பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. நான் கேட்டேன் என்னம்மா ஆச்சு உங்கள் பையனுக்கு, எப்படி இப்படி ஆனா? அவங்க சொன்னாங்க ஐயா, இந்த கொரோனா பீரியடில் இவன் நிறைய ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த ஃபோனில் ஹாரோ மூவிஸ் பார்ப்பான், ஆங்கில படங்களில் பிசாசு படங்களை பார்ப்பான். இரவெல்லாம் உட்கார்ந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேய் படத்தெல்லாம் போட்டு 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 இங்கிலீஷ் பேய் படங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான். நாங்களும் சரி கொரோனா பீரியடு, அவனுக்கும் பொழுது போக்கணும், அவனுக்கும் போர் அடிக்கும், பார்க்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் தினந்தோறும் இரவெல்லாம் அவன் பேய் படங்களை பார்த்து 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 அதுக்கு பிறகு அவனுக்கு காலேஜ் திறந்தாங்க, காலேஜை அனுப்பி வச்சுட்டோம். திடீர்னு ஒரு நாள் காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையன் ஹாஸ்டலில் என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுறான், பித்து பிடிச்ச மாதிரி பண்ணுறான், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் வாங்கன்னு போனால் அவனாகவே இல்லை, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. எங்களை அடையாளம் தெரியல, அவனுக்கு சூடு இல்லை, சொரணம் இல்லை, அவனுக்கு உடம்புல ஒரு உணர்வும் இல்லை, மாடியிலிருந்து கீழே விழணும்னு சொல்லி அப்படியே ஓடுறான். எல்லாரும் அவனை பிடிச்சி அவன் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அங்கேருந்து கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவன் என்ன சாப்பிட்றான்னு அவனுக்கு தெரியல, என்ன பேசுகிறான்னு அவனுக்கு தெரியல. ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என் பிள்ளையினுடைய சிந்தையை ஏதோ ஒரு பிசாசு கட்டி. சிஸ்டர் பிரதர், இதுதான் பிசாசின் சக்தி, இதுதான் அந்தகாரத்தின் வல்லமை. நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைய அப்படி சிந்தையை கட்டி இது போராடி கொண்டு இருக்கும். அதுக்கு பிறகு அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அவங்க அப்பா அம்மாவை தான் நான் அதிகமாக திட்டுனேன். உங்கள் பிள்ளைய செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு என்ன வேணாலும் போடான்னு சொல்லி விட்டதுனால பாருங்கள், அந்த படங்களை பார்த்து பார்த்து பிசாசனுடைய சிந்தையை கட்டி போட்டு. இன்னொரு முறை பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு குடும்பம், நல்ல வசதியான ஒரு குடும்பம், 10வது படிக்கிற பிள்ளைய கூட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இவ கொஞ்ச நாட்களாகவே டிப்ரெஷனில் இருக்கிறா, என்ன பேசினாலும் நான் செத்து போகிறேன், தூக்கு மாட்டிக்க போகிறேன், இதே தான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறா. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவளை சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட கொண்டு போய் எல்லாம் அந்த சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தோம். இரவு நேரங்களில் தூக்கம் வரல. அவள் கண் வளையம்லாம் அப்படியே கருப்பாக இருந்தது, முகமே கருத்து போய் இருந்தது. அப்போது அந்த மகளுக்காக நான் ஜெபம் பண்ண, கைகளை தலை மேலே வைத்தா அந்த மக இங்கிலீஷில் பேசுகிறா. உன் கையை எடு, டு யூ நோ who I am? எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா? I have come from a Hollywood movie அப்படின்னு சொல்லுது அந்த பிசாஸ். I have come from a Hollywood movie. She used to watch Hollywood movies. I was in one of those movies. When she watched, I entered through a phone. நான் கேட்டேன், what is your name? I am the spirit of suicide அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த படங்கள்லாம் பார்ப்பது பொழுதுபோக்கு. இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொரு படங்களுக்குள்ள பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இருக்கு. சினிமா படங்களுக்குள்ள பிசாசின் வல்லமை இருக்கு. இந்த சினிமா படங்கள்லாம் தயாரிக்கிறவங்க சும்மாலாம் தயாரிக்கலை, அதுக்கு பின்பதாக மந்திரங்களை செய்வாங்க. அந்த படம் நல்லா ஓடணும், இந்த படம் எல்லாரையும் இழுக்கணும், இந்த நகைச்சுவை காட்சிகள் இழுக்கணும், அதில் காட்டப்படுகிற ஆபாச காட்சிகள் ஜனங்களை இழுக்கணும், நிறைய வருமானம் வரணும்னு சொல்லி ஒரு மந்திரம் செஞ்ச பிறகுதான் ஒரு படத்தையே அவங்க தொடங்குவாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, வெளியே பலி செலுத்தி மந்திரம் செய்வாங்க. அப்போ நீங்க பார்க்கிற சினிமா படத்துக்கு பின்பதாக ஒரு மந்திரத்தின் ஆவி போராடு. நீங்க பார்க்கும்போது என்ன செய்யுது, அது அப்படியே அந்த உடம்புக்குள்ள கடந்து வரும், அந்த வீட்டுக்குள்ள கடந்து வரும், அந்த நபருடைய கண்களுக்குள்ள இறங்கி வரும். அந்த படத்துல என்னென்னலாம் அவன் பார்க்கிறானோ அது அப்படியே அவனுடைய சிந்தையில அவனை கட்டி, அவன் சிந்தையை சிறைப்பிடித்து, அவன் எண்ணங்களை சிறைப்பிடித்து, அவனுக்குள்ள இருக்கிற தெய்வீக ஆசீர்வாதங்கள், அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பு, அவனுக்குள் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அந்த பிசாஸ் ஆனது கட்டி போட்டு விடும். இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ பிசாஸ் ஆனவன் அவன் அப்படியே சுத்தி 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 வரான். யாரை சிறைப்பிடிக்கலாம், இந்த குடும்பத்தில் எந்த பிள்ளைய சிறைப்பிடிக்கலாம், இந்த குடும்பத்தில் யாரை சிறைப்பிடிக்கலாம். சிஸ்டர் பிரதர் நல்லா கேளுங்க, தாவீதினுடைய குடும்பம் சிறைப்பிடிக்கப்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா?
ஏன் தாவீது தன்னுடைய குடும்பத்தை இழந்தான்? ஏன் தன் பிள்ளைகளை இழந்தான்? இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்க வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா இல்லை. சின்ன வயசுல இருந்து உங்க பிள்ளைகளை சபைக்கு தான் கூட்டிட்டு போனீங்க. ஆனா இப்போ அது வாலிப பருவத்தை அடைஞ்சு அது இயேசுனாலே அது வெறுப்பா இருக்கு, சபைனாலே அதுக்கு பிடிக்கல, பைபிள் வாசினா அதுக்கு பிடிக்கல. அந்த வாலிப பையனுக்கு பைபிள் வாசினா பிடிக்கல, வாடா ஆலயத்துக்கு நான் பிடிக்கல, வாடா ஒரு விசேஷத்தை கூட்டனா பிடிக்கல. ஏதோ ஒரு வல்லம்மா அவனை சிறப்பிடிச்சு ஆண்டவருக்குள் வராதபடி அவனை கட்டி உலகத்துக்குள்ள வச்சிருக்குது, உலக நண்பர்களுக்குள்ள வச்சிருக்குது. நல்லா கேளுங்க, தாவீதினுடைய வீடு சிறைப்பட்டு போக, தாவீதினுடைய பிள்ளைகள் சிறைப்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா? அழிக்க வேண்டிய நேரத்தில் அழிக்காமல் விட்ட சில சக்திகள் தாவீதினுடைய குடும்பத்தை சிறைப்பிடித்து கொண்டு போன. என்ன அழிக்காமல் விட்ட சக்திகள்? சவுல் ராஜாவான பிறகு ஆண்டவர் சொல்றாரு, டேய் சவுலே, நீ என்ன பண்ணு, உன் சேனையெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் இந்த அமலேக்கு இருக்கிறான் பாரு, அந்த கூட்டத்தை நீ வேரோடு அழிக்கணும். என்ன பண்ணணும்? அந்த கூட்டத்தை நீ என்ன பண்ணணும்? அழிச்சணும் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு, சவுலுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். சவுலை என்ன பண்றான்? எழும்பி புறப்பட்டு போறான். எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 15:3. 1 சாமுவேல் 15:3 வாசிங்க. இப்பொழுது நீ போய், இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், நல்லா கேளுங்க, அந்த வசனத்தை வேர்ட் பை வேர்டா நல்லா பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்று சொன்னார். அமலேக்கை கம்ப்ளீட்டா மடங்கடி, ஒருத்தருக்கும் இரக்கம் காட்டாத, அவனுடைய புருஷர்களை கொள்ளு, மனைவிகளை கொள்ளு, பிள்ளைகளை கொள்ளு, குழந்தை கூட பார்க்காத குழந்தையும் கொள்ளு, ஆடு மாடுகளை கொள்ளு, ஒட்டகங்களை கொள்ளு, கழுதையை கொள்ளு, எல்லாத்தையும் கொள்ளி கம்ப்ளீட்டா வேரோட அமலேக்க பூமியிலிருந்து நீ அழிக்கணும். இதுதான் தேவன் கொடுத்த கட்டளை. அமலேக்கரை அழிக்கும்படியாகத்தான் சவுலை தேவன் அபிஷேகித்தார். ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார்? இப்ப நீங்க கேட்கலாம், இந்த ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா பிரதர்? பச்சை குழந்தையெல்லாம் கொல்ல சொல்றாரு, இவரையா நம்ம ஆராதிக்கிறோம்? இந்த ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா? குழந்தையெல்லாம் போட்டு தள்ள சொல்றாரு. சரி, மனுஷர்களை தான் போட்டு தள்ள சொல்றாரு, வாயில் அந்த மிருக ஜீவன்கள் என்ன பிரதர் பண்ணுச்சு? அதையா இந்த ஆண்டவர் அழிக்க சொல்றாரு? நல்லா கேளுங்க, இந்த கேள்வி எனக்கு இருந்தது. குழந்தையெல்லாம் போய் கொள்ளலாமா? குழந்தைங்களை இரக்கமில்லாத ஆண்டவர் கொல்ல சொல்றாரு, யாரையும் விடாதன்னு சொல்றாரு, கம்ப்ளீட்டா அமலேக்கு அழிச்சிருன்னு சொல்றாரு. ஏன் அமலேக்கு மேல அப்படிப்பட்ட ஒரு கோபம்? நல்லா கேளுங்க, இந்த அமலேக்கு என்கிற இந்த கூட்டம் சாத்தானுக்கு அடையாளமாய் காணப்படுகிற ஒரு கூட்டம். இவங்க சாதாரண ஒரு கூட்டம் கிடையாது. இந்த அமலேக்கியர் மத்தியில ஒரு கலாச்சாரம் இருந்தது, சொல்லவே அருவருக்கத்தக்கதான ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரமா? இவர்கள் ஒரு பெரிய விழா ஒன்றை கொண்டாடுவார்கள். இத சரித்திர பூர்வமாக இது ஆராயப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. இந்த அமலேக்கியர்கள் ஒரு பெரிய பண்டிகை ஒன்றை கொண்டாடுவார்கள், விக்கிரக பண்டிகை. இந்த பண்டிகையில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவர்களுடைய ஆடு மாடு ஒட்டகம் கழுதை இதெல்லாம் கொண்டு வந்து விக்கிரகத்துக்கு முன்பதாக நிற்க வைத்து அந்த ஆண்கள் எல்லாரும் அந்த மிருகத்தோடு கூட புணருவார்களாம். ஆண்கள் எல்லாரும் அந்த மிருக ஜீவன்களோடு கூட உடல் உறவு வைப்பார்கள், அசுத்தமான உடல் உறவு வைப்பார்கள். இப்போ அந்த விக்கிரகத்துக்கு முன்பதாக இந்த மிருக ஜீவன்களோடு அவர்கள் உடல் உறவு வைத்த பிறகு அவர்களுடைய உடம்புல சில பிசாசின் சக்திகள் கிரியை செய்ய ஆரம்பிக்குமா. இப்ப இந்த சக்தியோடு அவர்கள் வீட்டுக்கு வந்து தன் பிள்ளைகளோடு கூட உடல் உறவு வைப்பார்களாம். எப்படி இருக்குது பாருங்க. அப்ப இந்த சந்ததி தேவனுடைய பார்வையில அருவருப்பான சந்ததியாக காணப்பட்டது. இதை விட்டா பூமியே அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவங்க கொண்டு வந்துருவாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல
தேவனற்ற ஒரு சந்ததி இருந்தது. அது நிமித்தம் ஆண்டவர் பூமியை அழிச்சார். அதே சந்ததி தான் இப்ப இந்த சந்ததியா உருவாகி பிசாசு எழுப்பி கொண்டிருக்கிறான். மிருக ஜீவன்களோடு கூட புணருவதும் அதே ஆவியோடு கூட வந்து தன் பிள்ளைகளோடு அவர்கள் உடல் உறவு வைப்பதனால அந்த சக்தி பிள்ளைகளுக்கு இறங்குவதாக அவர்கள் கருதினார்கள். இதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, ஏய் அந்த அமலேக்க விடாத, அவன்கிட்ட இருக்கிறது பொல்லாத கலாச்சாரம், அவனுக்குள்ள இருக்கிறது பயங்கரமான பாதாளத்தின் வல்லமை, இவனை விட்ட எல்லாரையும் காலி பண்ணிடுவான். இரக்கம் பார்க்காத, குழந்தை பிள்ளைகளின் இரக்கம் பார்க்காத, மாடு ஆடு கழுத இரக்கம் பார்க்காத, எல்லாத்தையும் காலி பண்ணு, எல்லாத்தையும் காலி பண்ணு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர் பிரதர், இப்ப இந்த சவுல் என்ன பண்றான், போறான், போயிட்டு சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு எல்லாரையும் கொல்றான். ஆனா ராஜாவை உயிரோடு தூக்கிட்டு வரான். யார முதல்ல கொண்டு இருக்கணும்? ராஜாவை கொண்டு இருக்கணும். ஆனா இவன் ராஜாவை உயிரோடு பிடிச்சிட்டு வந்துட்டான். அது மாத்திரமல்ல, கொழுத்த ஆடு மாடு ஒட்டகம் கழுதை இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டார் ஆளு. அதை கொல்லல. இப்ப சாமுவேல் வரார். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், ஏய் அவனை நான் ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அவனை நான் என்ன சொன்னேன், அவன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறான் பாரு. அவன் ராஜாவை உயிரோட வச்சுட்டான். அது மாத்திரமல்ல, ஆடு மாடு கழுத ஒட்டகங்களில் சிறந்தவைகளை முதல்ல நல்ல ஹை குவாலிட்டியான நல்ல பிரீடட் எல்லாம் கொண்டு வந்துட்டான். நான் சொன்னது அவன் செய்யல. சாமுவேல் வந்து சவுலுக்கிட்ட நிக்கிறாரு. சவுல் சொல்றான், தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றிட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவன் நிறைவேற்றல. ஆனா இவன் சொல்றான் நிறைவேற்றிட்டான். நல்லா கேளுங்க, இவன் அழிக்க வேண்டிய நேரத்தில் அழிக்காம நிறைய பேரை தப்ப விட்டதுனால இது அமலேக்கியர் நிறைய பேர் பிழைச்சிட்டாங்க, பிழைச்சு ஓடிட்டாங்க. இப்ப இவன் அழிக்க வேண்டிய சில வல்லமைகளை, சில பிசாசின் சக்தியை, தேவன் அருவருத்த சில சாபத்தின் கிரியைகளை சவுல் தன்னுடைய காலத்தில் அழிக்காமல் விட்டதினால இப்ப இந்த கூட்டம் எழும்பி தாவீதினுடைய வீட்டை, தாவீதினுடைய மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். சிஸ்டர் பிரதர், உன் காலத்துல உன்னுடைய வாழ்க்கையில போராடுகிற சில சக்திகளை நீ அழிக்காம விட்டா உன் காலத்துக்கு பிறகு இந்த சக்திகள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறைப்பிடிக்கும். காலத்துக்கு பிறகு நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஆனா உங்க பீரியடுக்கு பிறகு உன் வாழ்க்கையில போராடின அதே பிசாசின் வல்லமைகள், அதே பிசாசின் சக்திகள், அதே சாபத்தின் ஆவிகள், அதே தரித்திரத்தின் வல்லமைகள், அதே சர்பத்தின் வல்லமைகள், அதே மந்திரத்தின் ஆவிகள், அதே பரம்பரை சாபங்கள், இரத்த சாபங்கள் நீ போய் சேர்ந்துருவ. ஆனா உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இவைகள் போராடுவதை நீ காண்பாய். உன் பிள்ளைகளை பிள்ளைகளோடு போராடு, அந்த சந்ததியில போராடு. இன்றைக்கு இந்த மாலை வேளையில சிஸ்டர் பிரதர், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கலைகள், உன் வாழ்க்கையில இருக்கிற சகல போராட்டங்கள், உன் வாழ்க்கையில உன்னை வேதனைப்படுத்தி உன்னை சில பாதையில நடத்தி உன்னை கண்ணீர் விட செய்த சில வல்லமைகள், சில ஆவிகளை இன்றைக்கு அடையாளம் கண்டவைகளை வேரோடு நீ பிடுங்கணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசத்துல போய் உன் வாழ்க்கையில போராடுகிற சில வல்லமைகள், சில பிசாசின் கிரியைகளை சரியா கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். நீ அழிக்கலனா அடுத்து உன்னுடைய தலைமுறைக்கு அது போகும். உன் தலைமுறைக்கு அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு போகும். எங்க பாட்டியை குறித்து நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் நேற்று. அவங்க ஒரு குறி சொல்றவங்க. இப்போ எங்க பாட்டிக்கு வயசாச்சு. இப்போ எங்க பாட்டிக்குள்ள இருக்கிற அந்த ஆவி என்ன சொல்லுச்சு தெரியுமா? அடுத்த சந்ததிக்குள்ள என்னை இறக்குன்னு சொல்லுச்சு. அடுத்த சந்ததிக்குள்ள என்னை இறக்கி விடுங்க. இவ வாழ்க்கையில் நான் இருந்தது போதும், என்னை இப்போ வேற ஒருத்தருக்குள்ள இறக்கி விடுங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம். அதுக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா அந்த இது அடிப்பாங்க பாருங்க, டிண்டு டிண்டு டின், இது அடிக்கிறவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல மந்திர பொருட்கள்லாம் வச்சு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பூஜையை போட்டு எங்கள் பாட்டியை கொண்டு வந்து நிற்க வச்சாங்க. எங்கள் பாட்டிக்குள்ளே இருக்கிற ஆவி யாரை கரெக்டாக யாரை காட்டுச்சுன்னா எங்கள் மாமாவுடைய பொண்ணு பவானின்னு அதோடைய பேர். அந்த பெண்ணை காட்டுச்சு. எங்கள் சொந்த தாய் மாமா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன். அந்த பிள்ளைக்குள்ள நான் இறங்க விரும்புகிறேன்னு சொல்லிச்சு. உடனே அந்த பிள்ளை மேலே போய் மஞ்சள் தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து அப்படியே ஈரத்தோடு எங்கள் பாட்டி பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அப்படியே உடுக்க அடித்து ஆரம்பித்தாங்க. சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. சில இந்த
அந்த கற்பூரம் ஏத்துவதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்க பாட்டிக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அப்படியே எங்க அந்த பொண்ணு மேல இறங்கிடுச்சு, பேத்தி மேல இறங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை அப்படியே ஆட ஆரம்பிச்சது, அது குறி சொல்ல ஆரம்பிச்சது. இது வரைக்கும் அந்த பிள்ளைக்குள்ள அந்த ஆவி இருக்குது. இன்னும் அந்த மகன் ரட்சிக்கப்படல. எங்க பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ எங்க பாட்டியோடு போராடின அந்த வல்லமை, எங்க பாட்டியினுடைய உடம்புல போராடின அந்த கிரிய இப்ப யாருக்குள்ள போராடி கொண்டு இருக்குது? எங்க மாமா மகளுக்குள்ள போராடுது. சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சக்தி போராடுது. உன்னை எழும்ப விடாதபடி, நீ ஆசீர்வாதமா இருக்க கூடாதபடி, உன் குடும்பம் செழிக்க கூடாதபடி, உன் குடும்பம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய கூடாதபடி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை உன் சந்ததியில, உன் பரம்பரையில, உன் ரத்தத்துல, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் நிலத்துல போராடுது பாரு. இதை கண்டுபிடிச்சு நீ வேரோடு அழிக்காத, இதை மடங்கடிக்காத நீ போவாயானால் உன் காலத்துக்கு பிறகு இந்த வல்லமை அப்படியே மற்ற சந்ததியை சிறைப்பிடித்து அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய பெரிய ஜெயம் என்னன்னா, நீ போய் சேர்வதற்கு முன்னாடி உன் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்கால திறந்து வச்சுட்டு போனோம். சாபத்தின் வாசல் அல்ல. நீ போய் சேரும் போது ஒரு சாபத்தின் வாசலை திறந்து வச்சுட்டு போவாத. நீ ஒரு ஆசீர்வாத வாசலை உன் வீட்டுக்கு திறந்து வைக்கணும். உன் 4 தலைமுறைகளை நீ ஆசீர்வதிச்சுட்டு போனோம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல எவ்வளவு பேருடைய தகப்பன்மார்களுடைய பாவங்கள் நிமித்தம் பிள்ளைகள் செத்தார்கள். ஆகான் என்கிற ஒருவனுடைய பாவத்தை நிமித்தம் அவன் பிள்ளைக, மனைவி எல்லாரும் செத்தாங்க, கல்லடிப்பாங்க. அப்போ ஒரு பிதாவினுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமக்க வேண்டியதா இருக்கிறது. யாத்திராகமம் 20 அதுதான் சொல்லுகிறது. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற சில பாவங்களை கண்டுபிடிச்சது அழி. உன் வாழ்க்கையில இருக்கிற சில சாபங்களை கண்டுபிடிச்சது அழி. உன் வாழ்க்கையில போராடுகிற சில விக்கிரகத்தின் வல்லமைகளை கண்டுபிடிச்சது அழி. சில சர்பத்தின் ஆவிகள் உண்டு. யாரோ ஒருத்தர் இடம் கொடுத்திருப்பாங்க அந்த சர்பத்தின் ஆவிகளுக்கு. இந்த ஆவிகள் 10 தலைமுறை வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும். தலைமுறையா அந்த சர்பத்தின் ஆவி அந்த குடும்பத்திலே இருக்கு. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வியாதி இருக்கும், இருதய சம்பந்தமான நோய் இருக்கும், கிட்னி சம்பந்தமான நோய் இருக்கும், கேன்சர் சம்பந்தமான நோய் இருக்கும். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி நிம்மதியா வாழ முடியாது. நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகி கொண்டே இருக்கும். வீடு கட்ட முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. புரியுதுங்களா சிஸ்டர்? நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. நீ உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த கலையை, உன் வாழ்க்கையில போராடுகிற அந்த வல்லமையை இன்றைக்கு அழிக்க தேவன் உன்னை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கலையை கண்டுபிடிச்சு அழி, அந்த சக்தியை கண்டுபிடிச்சு அழி, உன் எதிர்காலத்தை கண்டுபிடிச்சு அழி. நான் அடிக்கடிக்கு ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நான் கடந்து சென்ற எந்த பாதைகளிலும் என் பிள்ளைகள் கடந்து போகக்கூடாது. என் சிறு வயதில், என் வாலிபத்தில் நான் கடந்து சென்ற கண்ணீரின் பாதைகள், நிந்தையின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள், கைவிடப்பட்ட பாதைகள், நொறுக்கப்பட்ட பாதைகள், அசுத்தத்தின் பாதைகள் ஒன்றிலும் என் பிள்ளைகள் இதில் கடந்து போகவே கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாத வாசலை நான் திறந்து வைத்து விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். நான் கடந்து போன எந்த கடன் என்கிற பாதையில என் பிள்ளைங்க போகக்கூடாது. வியாதி என்கிற பாதையில என் பிள்ளைங்க போகக்கூடாது. தனிமையின் பாதையில என் பிள்ளைங்க போகக்கூடாது. கைவிடப்பட்ட பாதையில என் பிள்ளைகள் போகக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை வைக்கிற, சாபத்தை அல்ல என்று சொல்லி உன் பிள்ளைகளுக்காக நீ ஆசீர்வாதத்தை திறந்து வச்சுட்டு போ. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. நல்லா கேளுங்க. 2 ராஜாக்கள் 3:3 சொல்லுது, யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கிக் கொண்டிருந்தான். யாரு சிக்கிக் கொண்டிருந்தா? ஆகாபின் குமாரன் ஆகிய யோராம் யெரொபெயாமின் பாவங்களிலே சிக்கிக்கிட்டு இருந்தான். அந்த பாவத்தை விட்டு அவனால வெளியே வர முடியல. அவன் கால்கள், அவன் கைகள், அவன் மனசு, அவன் ஆத்துமா அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருந்த. ஏன்? யெரொபெயாம் ஒரு பாவம் செஞ்சான். அந்த சந்ததியில வந்த, அந்த லிஸ்ட்ல வந்த எல்லாருமே அவனுடைய பாவத்தில் சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நீ எந்த பாவத்தில் வீக்கா இருக்கிறியோ, உன் பிள்ளைங்க அதே பாவத்தில் தான் எதிர்காலத்தில் வீக்கா இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்க பிள்ளைங்க ஏற்ற காலத்தில் அதிலேயே மாட்டுவாங்க.
இன்றைக்கு அதுல ஜெயம் எடு. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து உன் வாழ்க்கையில போராடின அந்த வாழ வயதின் பாவத்திலிருந்து ஜெயம் எடு. அந்தரங்க பாவத்திலிருந்து ஜெயம் எடு. உன் சிந்தையில ஜெயம் எடு. உன்னை கடன் பிரச்சனைக்குள்ள வைத்திருக்க அந்த பிசாசை அடிச்சு உன் வீட்டை விட்டு துரத்தி ஒரு ஆசீர்வாத வாசலை உன் வீட்டுக்கு திறந்து ஜெயம் எடு. ஏன் தெரியுமா? உங்க காலத்துக்கு பிறகு அந்த ஆவிகள் உங்க குடும்பத்தில் போராடக்கூடாது. உங்க பிள்ளைகள் அது போராடக்கூடாது. உங்க மனைவி இடத்துல அது போராடக்கூடாது. பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனா பைபிள் சொல்லுது அவன் பெரிய கடன் சுமையை வச்சுட்டு செத்து போயிட்டான். இப்போ கடன்காரர்கள் அவன் பிள்ளைய தூக்கி கொண்டு போக வந்து நிக்கிறாங்க வாசல்ல. உன் கணவர் தானே கடன் வாங்கினா, உன் கணவர் செத்துட்டான்ல, இப்போ உன் பிள்ளைகள் மேல எனக்கு அதிகாரம் உண்டு, உன் பிள்ளைய கூடன்னு சொல்லி வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறான். இவன் எலிசா கிட்ட ஓடுறான், ஐயா என் கணவர் தீர்க்கதரிசி, ஆனா பெரிய கடன்ல செத்து போயிட்டார். இப்போ என் பிள்ளைய தூக்கிட்டு போக கடன்காரர்கள் வந்து வாசல்ல நிக்கிறாங்க, நான் என்ன செய்வது என்று சொல்லி அவள் புலம்புகிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். சிஸ்டர் பிரதர், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்க. சவுலின் பாவத்தின் நிமித்தம் 7 பிள்ளைகள் தூக்கிடப்பட்டார்கள். சவுல் செத்து போயிட்டான், ஆனா அநேக ஆண்டுகள் கழித்து அந்த பாவங்கள் அவன் பிள்ளைகளை தொடருது. இதுதான் பிசாசினுடைய வல்லமை. சில ஆவிகள் அந்த வம்சத்தில் போராடும், அந்த பரம்பரையில் போராடும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வயல்ல விதையெல்லாம் விதைச்சிட்டு அந்த வயல்லாம் நல்லா வளர்ந்து அப்படி கதிர்களாவைகள் பயிர்களா நிற்கும் போது பக்கத்து தோட்டத்தினுடைய மாடு அந்த வயல்ல பொது கொஞ்சம் வயலெல்லாம் கொஞ்சம் சேதப்படுத்தி தின்னுடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, அந்த மாட்டை கொண்டு வர சொல்லி அந்த எஜமானனியை வர வைத்து, இது ஊ மாடா? அவன் சொன்னா, ஆமையா இது ஏன் மாடு, ஐயோ தெரியாத வந்து சேதப்பத்திர படித்திருச்சு, நான் ஏதாவது உங்களுக்கு காசு கூட கொடுத்தேன். இல்லை இல்லை, இந்த மாட்டுக்கான தண்டனை அந்த மாடு அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அந்த ஓனர் கண்ணுக்கு முன்னாடியே மாட்டினுடைய தோலை உயிரோட உரிச்சிட்டார். அந்த மாடு கதறிச்சான், துடிச்சுதான். அவர் சொன்னார் அந்த ஏழை விவசாயி, ஐயா என்ன கூட கொள்ளுங்க ஐயா, அந்த வாயில அந்த ஜீவனை விட்டுருங்க ஐயா, அது தெரியாத சாப்பிட்டுடுச்சு, அதுக்கு உங்க வயல் என் வயல்னு தெரியாதே, அதுக்கு தப்பு நல்லதுன்னு தெரியாதே, அதை விட்டுருங்க ஐயா, அது வாயில்லாத ஜீவன் விட்டுருங்க. இல்லை இல்லை இல்லை, நீ அதை பாருன்னு சொல்லி அவனை நிற்க வச்சு அவன் கண்களுக்கு எதிராக அந்த மாட்டினுடைய தோலை அப்படியே உயிரோட உரிச்சி எடுத்துட்டான். உண்மையா நடந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பதான். இது நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த வீட்டில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மாட்டை போல 2 விரல் தான் இருந்தது. இந்த மாட்டினுடைய கால்கள் எப்படி, அதே போல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாட்டு காலை போல பாதங்கள் அப்படியே 2ஆ பிரிஞ்சு 2 விரலா இருக்குமா. பல வம்சங்கள் ஆண்டுகள் அந்த சந்ததியில் இந்த சாபங்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன் எங்கிருந்து வந்தது? ஒருத்தன் செய்த பாவம், அவன் சில பிசாசின் வல்லமைகளுக்கு இடம் கொடுத்தான். இப்படிதான் நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு அந்த பாவங்கள் தான் அந்த வீட்டில் இறங்கி போராடும், பிள்ளைகள் வாழ்க்கையில போராடும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சில திருமண தடைகள்லாம் இந்த சாபத்தின் வல்லமைகள் தான். சில கர்ப்பம் தரிக்க முடியாதபடி இருக்கிற இதெல்லாம் தடையெல்லாம் இந்த பரம்பரை சாபங்கள் தான். சில வீடுகளில் பிறக்கிற சில மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், இதெல்லாம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அது பரம்பரையில யாரோ செய்த பாவத்தின் வல்லமை. அது ஏதோ குடும்பத்தை அவங்க அழிச்சிருப்பாங்க. சென்னையில் ட்ரிப்ளிகேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பெண் ஜெபிக்கும்படி வந்திருந்தார். அந்த வீட்டில் எல்லாரும் செத்துட்டாங்க, ஒரே வியாதியில். எல்லாருக்குமே நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை. அவங்க தாத்தா நுரையீரலில் செத்தார், நுரையீரல் பிரச்சனை. அவங்க பாட்டி நுரையீரல் பிரச்சனை செத்தாங்க. இவங்க அப்பா நுரையீரல் பிரச்சனை செத்தார். அம்மா நுரையீரலில் கேன்சர் வந்து செத்தாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஒரே விதமான வியாதி. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது அந்த ஒரே ஒரு பெண் மட்டும்தான். அவளுக்கும் பயங்கரமான பிசாசின் போராட்டம். அப்போ நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த ஒரே வியாதியில் செத்தாங்களே, என்ன காரணமாக இருக்க நீ நினைக்கிற? அந்த பெண்ணு சொல்கிறான், அண்ணே எங்கள் தாத்தா வந்து ஒரு பயங்கரமான மந்திரவாதி. சின்ன வயசில் அவர் பாட்டிலாக வீட்டில் வச்சுருப்பார். அந்த ஒவ்வொரு பாட்டிலுக்குள்ளேயும் பிசாசுகளை பிடிச்சு வச்சுருப்பார். எங்கள் தாத்தாவை தேடி நிறைய பேர் நைட் நேரத்தில் வருவாங்க. மந்திரம் செஞ்சு அவங்கள அப்படியே சுடுகாட்டுக்கு கொண்டு போவார்.
அங்க போய் கொஞ்ச நேரம் மந்திரம் செஞ்சு திரும்பி வீட்டுக்கு வருவார். என்னென்னமோ பண்ணி அவர்கள் கையில் என்னென்னமோ சில பொருட்கள்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் அந்த வீட்டில் போட்டுடு, அந்த நிலத்தில் புதைச்சிருன்னு சொல்லி அனுப்புவார். இப்படி எங்க தாத்தா அவருடைய தொழிலே மாந்திரிகம் செய்து பிழைப்பது தான். இப்படி நிறைய மந்திரங்களை செய்து 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 அதுல வருகிற காசுல தான் எங்க குடும்பமே வாழ்ந்தது. எங்க தாத்தா வாழ்ந்தார். ஆனா சில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவ்வளவு சாபமாய் அவருடைய வாழ்க்கையில் அது திரும்பியது, சாபமாய் திரும்பியது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சாபத்தின் வல்லமைகள் போராடுது. அப்பதான் நான் சொன்னேன், உங்க தாத்தா வச்ச மந்திரம் எவ்வளவு குடும்பங்களை அழிச்சிருக்கும், உங்க தாத்தா வச்ச மந்திரம் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிற நபரை கொண்டு இருக்கும், எவ்வளவு பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு குடும்பம் கணவர் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பிள்ளைங்க தாய் தகப்பனை இழந்து அனாதையா நின்று இருப்பாங்க, எவ்வளவு பிள்ளைங்க அழுகிறத வானத்திலிருந்து கர்த்தர் பார்த்திருப்பார், எவ்வளவு தாய்மார்கள் கண்ணீர் விட்டு புலம்புவதை மந்திரத்தினால உடைஞ்ச குடும்பங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வியாதியில பிரிவினையில நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அழுவாங்க அந்த ஜனங்கள்லாம். உதவி இல்லாத நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் அழுவாங்க. சிஸ்டர் பிரதர், கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். அதனுடைய விளைவு தான் அந்த குடும்பத்தில் இப்ப அனுபவிக்கிறார். நீங்க நினைக்கலாம் சில நேரங்கள், ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? உங்க முன்னோர்கள் எவ்வளவு குடும்பங்களை அழ வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனுடைய விளைவு அந்த வீட்டில், அந்த சாபத்தின் விளைவு, நான்காவது தலைமுறையில் செய்த சாபத்தின் விளைவு. சிஸ்டர் பிரதர், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலியில ஒரு பெரிய இன்ஜினியர், ஸ்பிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வீட்டை சுற்றிலும் ஒரு 5-6 காரு நிற்கும். பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், பெரிய பங்களா, நிறைய வீடு நிலங்கள் எல்லாம் இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய வியாதியும் இருந்தது. அவருக்கு ஆஸ்துமா வியாதி இருந்தது. அந்த ஆஸ்துமா வியாதி நிமித்தம் அப்படியே கை வந்து அப்படி மடங்கிட்டு அப்படி திரும்பிடுச்சு. கை ஒரு கை அப்படி முறுக்கி அப்படி திரும்பிதான் இருக்கு. அவருடைய அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குமே சரீரத்தில் ஒவ்வொரு விதமான வியாதிகள். ஒரு பக்கம் தெய்வீக ஆசீர்வாதம் இருந்தது, ஒரு பக்கம் பயங்கரமான சாபம் இருந்தது. ஒரு பக்கம் அவங்க ஊழியத்துக்கு நல்லா கொடுக்கறாங்க, ஆனா ஒரு பக்கம் வியாதியிலையும் மரணத்திலையும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த நபர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? பெட்டு மேல முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, ஒரு பக்கம் நீங்க என்ன நல்லா ஆசீர்வதிச்சு எங்க வீட்டில் குறையே இல்லை, காரு பங்களா வீடு நிலம் வயல் தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஆனா ஏன் மறுபக்கம் எங்க வாழ்க்கையில வியாதியை நாங்க அனுபவிக்கிறோம்? ஏன் எங்க வீட்டில் என்னோட உடன் பிறந்த எல்லாருக்குமே இந்த வியாதி? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த மரண போராட்டம்? எங்களால நிம்மதியா படுத்து தூங்க முடியல, நிம்மதியா வெளியே போக முடியல. எப்போதுமே உடம்புல வலியோடு வேதனையோடு மரணத்தோடு போராடி மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலே இருக்கிறோமே, ஏன்? ஏன்? ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர்கிட்ட விசாரித்தார். சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில சில தீராத பிரச்சனைகளை நீங்க கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? ஏன் என் பிள்ளைகளுக்கு இந்த பாடு? ஏதாவது இருந்தா எனக்கு அதை காட்டுங்க, எங்களுக்கு அதை வெளிப்படுத்துங்க. தாவீதின் காலத்துல ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது, 3 வருட பஞ்சம். பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தான். ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம்? இந்த பஞ்சத்துக்கு பின்னால என்ன காரணம்? ஏதாவது பாவம் இருக்குதா, சாபம் இருக்குதா? எங்களுக்கு அதை சொல்லுங்க. உடனே ஆண்டவர் காட்டினார். கிபியோனியரை கொன்று போட்ட சவுலின் நிமித்தம் வந்த சாபம் எதுன்னு சொன்னார். அப்ப என்ன தீர்வு? கிபியோனியர்கிட்ட போய் கேளு என்ன தீர்வுன்னு. அவங்கள கூப்பிட்டு கேட்டான், இதுக்கு என்ன தீர்வு? எங்களை சவுல் கொன்னுட்டான், எங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டான், அவன் பிள்ளைகளை அழிச்சா இந்த சாபம் போயிடும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சவுல் என்ன பண்ணா? அவருடைய 7 பிள்ளைகளை அவங்க கையில ஒப்பு கொடுத்தான். 7 பிள்ளைகளை தூக்கு போட்டாங்க. அன்றைக்கு அந்த சாபம் நீங்கியது, மழை கொட்டுன்னு கொட்டியது. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த போராட்டம்? ஏன் என்னால நிம்மதியா வாழ முடியல? ஏன் என் சரீரத்தில் இந்த வியாதி போகல? ஏன் என் குடும்பத்தில் இந்த நிந்தை? ஏன் என் வீடு கட்டப்படல? ஏன்னா எது எடுத்தாலும் என் வாழ்க்கையில தடன்னு வர காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிருக்கீங்களா? முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கதறி கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நபர் பெட்ல முழங்கால் படிட்டு கேட்டாரா, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரா, ஒரு அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி இந்த மாதிரி ஒரு LED அவருக்கு முன்பதாக அப்படியே வந்து நின்னதா. அதுல இப்படி 4வது தலைமுறைக்கு முன்னாடி செய்த எல்லா முற்பிதாக்களுடைய பாவங்களை ஆண்டவர் அதுல போட்டார்.
அந்த பாவங்களை பார்க்க 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 எவ்வளோ பேர் குடும்பங்களை அழிச்சிருக்கிறார், எவ்வளோ பேரை ஏமாத்தி லஞ்சம் வாங்கி இருக்கிறார், எவ்வளோ பேருடைய நிலங்களை அபகரிச்சிருக்கிறார், எவ்வளோ பேருடைய வீட்டை கெடுத்திருக்கிறார், எவ்வளோ பேர் அசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாங்க, விபச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க, கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த படம் போல அந்த நபருக்கு காட்டினார். அப்படியே அப்படியே தாய் தகப்பனுடைய பாவங்கள் எல்லாம் காட்டினார், இவருடைய பாவங்கள் எல்லாம் காட்டினார். எல்லாம் காட்டி முடிச்ச பிறகு இவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே இந்த வியாதியை நான் சுமக்கிறது கரெக்டு தான். ஏன்னா இவ்வளோ பாவங்களை செஞ்ச என்னுடைய முற்பிதாக்கள் நிமித்தம் இந்த வியாதியை நான் சுமக்காமல் இருப்பது எப்படி? நீங்க சொல்றது கரெக்டு தான். இவ்வளோ பாவம் செஞ்ச என்னுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஏன் சரீரத்திலையும் என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சரீரத்திலையும் வியாதிகளை நாங்கள் சுமப்பது கரெக்டு தான். ஆனா கலாத்தியர் 3:13 சொல்லுது, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கனை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு சொல்லுது. ஆண்டவரே நாங்க செஞ்சதெல்லாம் உண்மைதான், எங்க பிதாக்கள் செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என் பிதாக்களுடைய வம்ச வழியிலிருந்து என்ன பிடுங்கி அதை ஆபிரகாமின் வம்சத்தோடு நான் இணைத்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ரத்த குழாய்களை என் பிதாவினுடைய ரத்த குழாய்களிலிருந்து நான் பிடுங்கி அதை கல்வாரி சிலுவையில நான் இணைக்க போகிறேன். உங்க ரத்தம் எனக்குள்ள பாயட்டும். என் பிதாக்களுடைய ரத்தத்தை நிமித்தம் எனக்குள்ள வந்த சாபங்கள் வியாதிகளை இப்ப என் ரத்த குழாய்களை நான் கல்வாரி சிலுவையோடு இணைத்துக் கொள்ளுகிறேன். உங்க திரு ரத்தம் எனக்குள்ள பாயட்டும், என் நரம்புகளுக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், என் எலும்புகளுக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், என் தசைகளுக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், என் குடும்பத்துக்குள்ள என் சந்ததிக்குள்ள அந்த கல்வாரி ரத்தம் எனக்குள்ள பாய்வதாக. என்னுடைய முற்பிதாக்கள், என்னை பெற்ற முற்பிதாக்கள் என் முற்பிதாக்கள் அல்ல, என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பிடுங்கி கல்வாரி சிலுவையோடு இணைத்தார். என்ன நடந்தது தெரியுங்களா? அவர் அப்படி ஜெபம் பண்ண 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 ஐயோ என்னுடைய முற்பிதாக்களுடைய ரத்த சம்பந்தமான பாவம்லாம் எனக்குள்ள வந்திருக்குதே, ஆண்டவரே நான் உம்மோடு கூட என்னை இணைக்கிறேன், சிலுவையோடு கூட என்னுடைய ரத்த குழாய்கள் நான் இணைக்கிறேன். எனக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், எனக்குள்ள அந்த சாபத்தின் வேர்களெல்லாம் இப்போது அழிக்கப்படுவதாக என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபிக்க 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 ஒரு வல்லமை இறங்கி அவரை பெட்டில் இருந்து தூக்கி அடிச்சது கீழே. அவ்வளவுதான் பாருங்க, ஒரு அபிஷேகம் இறங்கி அவரை தூக்கி வீசின உடனே பொத்துன்னு போய் பெட்டில் இருந்து கீழே விழுந்தார். எழும்பி நின்றார். அவருடைய மடங்கி இருந்த கை அப்படி நேரா மாறிடுச்சு. அப்பவே அந்த நுரையீரல் பிரச்சனை எல்லாம் அவரை விட்டு விலகிய. இன்றைக்கும் அந்த குடும்பம் சாட்சியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததான், ச்சே இது தெரியாத எவ்வளோ பேர் சாபத்திலே வாழுறாங்க, இது தெரியாத எவ்வளவு பேர் இந்த முன்னோர்களுடைய ரத்த சாபத்திலே கிடக்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னை கல்வாரி சிலுவையோடு இணைத்து விட்டானால், ஒரு மனுஷன் தன்னை ஆபிரகாமின் சந்ததியோடு இணைத்து விட்டானால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் பெற ஆரம்பிக்கிறான், அவன் எவ்வளவு மகிமையாய் வாழ ஆரம்பிக்கிறான், எவ்வளவு சாபங்கள் அவன் வாழ்க்கையை விட்டு வெளியேறி போகிறது. இன்றைக்கு பிரதர் சிஸ்டர், உன்னுடைய முற்பிதாக்களுடைய ரத்த குழாய்களை நீ பிடுங்கி அதை கல்வாரி சிலுவையோடு இணைத்து விடு. உன் ரத்தத்தை கல்வாரி சிலுவையோடு இணைத்து விடு. இன்றைக்கு உன்னுடைய எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உன் அணுக்களுக்குள்ள அந்த கல்வாரி ரத்தம் கடந்து வரட்டும், அந்த சுட்டரிக்கிற ரத்தம் கடந்து வரட்டும். உன் முற்பிதாக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், கொலைகள், களியாட்டுக்கள், வெறிகளை சுட்டி எரிக்கிற அந்த தெய்வீக ரத்தம், அந்த தேவகுமாரனுடைய ரத்தம், உன் பாவங்களை கழுவுகிற ரத்தம் உனக்குள் பாய்ந்து உன்னை சுத்திகரிப்புக்குள் நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பதாக. நல்ல கைகளை சட்டி, மேல பால்கனியில் இருக்கிறவர்கள் நல்ல கைகளை சட்டி நல்ல ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு பலத்தால் ஏலியா சொல்லுங்க, ஒரு பலத்தால் ஏலியா சொல்லுங்க. கிறிஸ்தவனா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில இருக்கிற இந்த சக்திகள் எல்லாம் கண்டுபிடிக்கணும். என்னென்னலாம் உங்க வாழ்க்கைக்குள்ள போராடுது இதை கண்டுபிடிக்கணும். இயேசுக்குள்ள வந்த பிறகு எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க, மாறாது. உனக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு, நீ ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டாய், உன் மனக்கண்கள் திறக்கப்பட்டது,
நீ அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்க வரவழைக்கப்பட்டிருக்கிற. ஆனா இந்த சக்திகள் உன் வாழ்க்கையில போராடிக்கிட்டு தான். அதுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு, உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதை கண்டுபிடிச்சு அந்த அபிஷேகத்தாலையும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு இதை சுட்டு எரிச்சு சாம்பலாக்கணும். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கு 2 பகுதிகள் உண்டு. ஒன்று நாம் பார்க்கிற அந்த ஸ்டெம், அந்த ஸ்டெம், அந்த களைகள், இது ஒரு பகுதி. ஆனா இன்னொரு பகுதி கண்ணுக்கு தெரியாத பூமிக்குள் மறைந்திருக்கிற பகுதி. இதுதான் சாபம். அந்த மரத்தை அப்படி வெட்டி போட்டுட்டு சில களைகளை முறிச்சு போட்டுட்டு எல்லாம் போயிடுச்சு பதர், எல்லாம் சரியாச்சு பதர்ன்னு சொல்ல முடியாது. வேறு இருக்கிற வரைக்கும் அந்த சாபம் உனக்குள்ள இருந்து போகாது. ஒரு மரத்தை வெட்டி போடுங்க, அந்த வேறு உயிரோடு இருக்கிற வரைக்கும் திரும்ப இன்னொரு களை முளைச்சு அந்த மரத்துல இருந்து வருதா இல்லையா? அதே போலதான் சாபம். அப்போ ஏதோ சில களைகளை உடைச்சிட்டு சில இலைகளை பிரிச்சு எரிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர் எல்லாம் போயிடுச்சு நினைக்காதீங்க. வேற எரி, அந்த சாபத்தின் வேற உனக்குள்ள இருந்து பிடுங்க. நீங்க விட்டுட்டீங்கன்னா அடுத்து இந்த சக்தி உங்க வீட்டில் பிள்ளைகள் சந்ததியில போராடும். எப்படி நமது முன்னோர்கள் இந்த சாபத்தை முறிக்காம போய் சேர்ந்ததுனால தான் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு இந்த சாபத்தை போராடிக்கிட்டு இருக்கோம். கண்ணீர், வேதனை, வியாதி, பைத்தியம், ஏன் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில போராடுது? நம்ம முன்னோர்கள் சரியா இதெல்லாம் முறிச்சு நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு நம்ம இப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு சத்தியம் தெரியல. முன்னோர்களுக்கு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள், ஓசியா 4:6 சொல்லுகிறது. அவர்களுக்கு சத்தியத்தை குறித்து அறிவில்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு தேவன் இவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னுடைய ஜெனரேஷன்ல உங்க வாழ்நாள் காலத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீங்க அழிக்கணும். இந்த பாவத்தின் வல்லமை, இந்த அக்கிரமத்தின் வல்லமை, இந்த சாபத்தின் வல்லமை, இதெல்லாம் வேரோடு நீ உட்கார்ந்து சுட்டு எரிக்கணும். அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது, நியாயாதிபதிகள் காலத்துல இந்த அமலேக்கியர் போராடிக்கிட்டே இருந்தான். அவன் காலத்துல நியாயாதிபதிகள் அவனை விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு சவுலின் காலத்துல இந்த அமலேக்கியர் போராடி அவங்கள அழிக்காம விட்டது நிமித்தம் சவுலுக்கு என்ன ஆச்சு? அவன் ராஜ்யத்தை இழந்தான், ராஜ்ய பாரத்தை இழந்தான். சில சக்திகளை நீ அழிக்காம விட்டினா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்துருவ சீக்கிரத்தில். அதை அவன் அழிக்காத விட்டதுனால இவனுடைய அனாயிண்டிங்கை இழந்துட்டான். கர்த்தர் இவனை விட்டு போயிட்டார். சரியா தேவனுடைய கட்டளையை வச்சு, வாக்க வச்சு சில வல்லமைகளை எதிர்த்து நீ போராடி அதை நீ ஜெயிக்கணும். சில சாத்தான உன் கால்களுக்கு கீழே கொண்டு வந்து அவனை நசுக்கி போடணும். சவுல் செஞ்சானா? இல்ல. இப்ப சவுலின் காலத்துக்கு பிறகு தாவீதுடைய வாழ்க்கையில இந்த ஆவிகள் போராட ஆரம்பிச்சது. தாவீதாவது அழிச்சானா? இல்லையே, அழிக்கல. நல்லா கேளுங்க, இது எங்க போய் இந்த அமலேக்க அழிக்காம விட்டதுனால இது எங்க போய் கடைசியா நின்னது தெரியுமா? எஸ்தர் புத்தகத்துல போய் நின்னது. எஸ்தர் புத்தகத்துல யாரு சத்ருவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழும்புறான்? யாரு? ஆமான். இந்த ஆமான் யாரு? பைபிள் சொல்லுது ஆகாகியனாகிய ஆமான். யார் இந்த ஆகாகு? இந்த சவுல் தப்பிக்க விட்டான் பாருங்க, அமலேக்கின் ராஜா, அவன் தான் ஆகாக். அவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவன் தான் இந்த ஆமான். இவன் சரியா அழிக்காத விட்டதுனால, அந்த கலையை பிடுங்காததுனால, வேரோடு அதை எரிக்காததுனால இப்போ ஆமானாக அதை உருவெடுத்து நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கும்படிக்கு ஒரு கட்டளை தூக்கிட்டு வந்துட்டான். நீ ஒரு கலையை விட்டாலும் ஆபத்து. அது அடுத்தது உன் சந்ததியை அழிக்கும்படி ஒரு காலத்தில் எழும்பி நிற்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய காரியமே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இதை ஒன்றுத்தையும் கண்டுபிடி. ஆண்டவர்கிட்ட கேளு, என்ன விதமான ஆவிகள்லாம் என் வாழ்க்கையில் போராடுது ஆண்டவரே? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆவிகள் போராடுது? எனக்கு அதை காட்டுங்க. அதை ஜெயிக்க எனக்கு அபிஷேகம் கொடுங்க. அதை ஜெயிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் அதை காட்டுவார். ஒவ்வொரு சக்தியை நீ கண்டுபிடிக்கணும். உன் சிந்தைக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை, உன் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை, உன் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை, உன் அபிஷேகத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை,
உன் ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை, உன் பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை, இதை கண்டுபிடிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அழிக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லு. இப்ப இவெல்லாம் விட்டதுனால இப்ப தாவீதை பிடிச்சது. அந்த ஆவி தாவீதுடைய பிள்ளைகளை பிடிச்சது, தாவீதுடைய மனைவிகளை பிடிச்சது. இவனுடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, இவன் கூட இருந்த எல்லாரையும் பிடிச்சு சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அது ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். தாவீது கண்ணீர் சிந்தி அழறான். ஏண்டவரே இந்த நிந்த, ஒரு பக்கம் சவுல் இவனை கொல்லணும்னு தேடுறான், ஒரு பக்கம் இவனுடைய குடும்பத்தை இவன் இழந்துட்டான், ஒரு பக்கம் இவனுடைய அப்பா அம்மா எல்லாம் இவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஒரு பக்கம் இவனுடைய தேசத்துக்குள்ள போய் இவனால வாழ முடியல. வனாந்திர வாழ்க்கை, பெலிஸ்தர்கிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சு இருக்கிறான், சாட்சி இல்லாத ஒரு ஜீவியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த தாவீதை கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிடும். யார கொன்னுட்டா? இப்ப கடைசியா எங்க பிசாசு கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்க, தாவீதை கொல்லும்படி நிறுத்திட்டான். இவனை கொன்னுட்டா சரியானு சொல்லி எல்லாரும் தங்கள் கைகளில கல்லை எடுத்துக்கிட்டாங்க. பைபிள் சொல்லுது 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தாவீது இப்போ புலம்புற, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க, ஏன் என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனை 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 இருக்குது, என்னால என் வீட்டில் போய் இருக்க முடியல, என் சொந்த தேசத்துல இருக்க முடியல, ஏன் என் வாழ்க்கையில நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். சிஸ்டர் பிரதர், ஒருவேளை உங்க வாழ்க்கை அப்படி இருக்கலாம், இருள் சூழ்ந்த வாழ்க்கையா இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களை யாரோ எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சொந்தக்காரர்கள் உன்னை எதிர்க்கிறாங்க, சொந்த குடும்பம் உன்னை எதிர்க்கிறாங்க, நீ செத்தா நல்லதுன்னு சொல்லி உன் மேல அவ்வளவு எரிச்சலா வேதனையா வெறியா இருக்கிறாங்க. இந்த தாவீதை போல ஒரு வேளை நிக்கிறீங்களா? இந்த தாவீது என்ன செஞ்சார்? இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். தன் குடும்பத்தை எப்படி மீட்டு கொண்டார், தன் குடும்பத்தை மீட்டு எடுக்க என்ன செய்தார், தன் எழுந்து போன ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்க தாவீது என்ன செய்தார்? இன்றைக்கு அதை தான் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பலின் காலம் வந்தது. சங்கீதம் 22:1 தாவீது சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர். சங்கீதம் 22:11 தாவீது சொல்றாரு, என்னை விட்டு தூரமாகாதேயும் ஆபத்து என்னை கிட்டி இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இருண்ட காலம். புலம்புறார், ஏன் என்னை கைவிட்டீர். சிஸ்டர் பிரதர், இயேசு கிறிஸ்துவும் இப்படிதான் கல்வாரி சிலுவையில் புலம்பினார். இதே வசனத்தை சொல்லி தான் அவர் கண்ணீர் சிந்தினார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் புலம்பி சொல்லும் வார்த்தையை கேளாமல் ஏன் தூரமா இருக்கிறீர். புலம்பினார், கண்ணீர் சிந்தினார். ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இங்கே இருக்கீங்களா? ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்க, இதுக்கு மேலே நான் என்ன ஆண்டவரே செய்ய முடியும், இதுக்கு மேலே எவ்வளோ உபவாசம் ஆண்டவரே நான் இருக்க முடியும், இதுக்கு மேலே யார் கூட்டத்துக்கு ஆண்டவரே நான் போக முடியும், இதுக்கு மேலே எந்த ஊழியக்காரரை சந்தித்த ஆண்டவரே நான் ஜெபிக்க முடியும், ஏன் அப்பா என் பிரச்சனை மாறலை, ஏன் அப்பா என் கண்ணீர் மாறலை, ஏன் அப்பா என் துன்பம் மாறலை, இதுக்கு மேலே நான் என்ன செஞ்சா என் பிரச்சனைகள் மாறணும் சொல்லி புலம்பி இந்த தாவீதை போல ஒரு சூழ்நிலைக்குள் வந்திருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உன் கண்ணீருக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியை வைப்பார். இன்றைக்கு உன் தலையின் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். உன் வாழ்க்கையில போராடுகிற அந்த தீய வல்லமைய சமாதானத்தின் தேவன் உன் கால்களுக்கு கீழாய் கொண்டு வந்ததை நசுக்கி போடுவார். இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது ஒரு அபிஷேகத்தோடு, விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டம் முடிஞ்சு நீங்க வெளியேறின பிறகு கொழுத்த கன்றுகளை போல நீங்கள் பெருக ஆரம்பிப்பீர்களாக. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட காலம் வந்தபோது தாவீது என்ன செஞ்சார்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது தூக்கிட்டுக் கொள்ளுகிறார்கள், வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. எங்க சபைக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் இருந்தாங்க. அந்த வீட்டுல அவங்களும் நாகர்கோயில் தான். அவங்களுக்கு ஆனா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இங்க இருந்து அங்க வந்து சென்னைக்கு வந்து பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய பெண்ணுக்கு திருமணம், அவருடைய பெரிய மூத்த பொண்ணுக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு கல்யாணம். ஆனா இன்றைக்கு அந்த வீட்டில் 1 ரூபாய் கிடையாது.
பையனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, பெண்ணுக்கு தேவையான திருமண வஸ்திரத்தை வாங்கல, அவங்க கிட்ட இங்கிருந்து போகிறதுக்கு கூட காசு கிடையாது. அவ்வளவு சூழ்நிலை. எங்கெங்கயோ காசு கேட்டு 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 பார்த்தார். கடைசியா என்ன செஞ்சாரு? நாளைக்கு திருமணம், இன்னைக்கு அந்த வீட்டின் தலைவர் வீட்டை விட்டு ஓடிட்டார். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போட்டுட்டு போயிட்டார். கிட்டத்தட்ட 8 மாசம் அவர் வரல, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இந்த குடும்பம் கண்ணீரோடு போய் அந்த திருமணத்தில் நின்னாங்க, வேதனையோடு நின்னாங்க. எல்லாரும் இந்த குடும்பத்தை நிந்திச்சாங்க. எங்க இந்த பொண்ணுடைய அப்பா எங்க? இல்லை. கடைசி நேரத்தில் அவங்க வந்த சொந்தக்காரர்கள்லாம் அவங்களுடைய நகையெல்லாம் கழட்டி கொடுத்து அது பெண்ணுக்கு ஓடி போய் ஒரு கவுன் மாதிரி, ஒரு ஒயிட் கவுன் வாங்கிட்டு வந்து அலங்கரித்து வண்டியில் கூட்டு போனாங்க. அவ்வளோ அவமானத்தின் பாதை. அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். எங்க போனார்னே யாருக்குமே தெரியாது. கடைசியாக சென்னையில் மாம்பழம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நாள் இவர்கள் குடும்பமாக ஷாப்பிங் போய் கொண்டிருந்த போது அந்த இடத்துல காவா அள்ளுகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். காவாவை கிளீன் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். காக்கி சட்டை, காக்கி பேண்ட் போட்டுட்டு. இவர்கள் ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறி அழுதாங்க அந்த ரோட்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? எங்களை தனியா நிக்க விட்டுட்டு ஏன் இப்படி போனீங்க? அவர் சொன்னார், என் பிள்ளைய அப்படி அழுகிற கோலத்தில் என்னால் பார்க்க முடியாது. பணம் இல்லாத அப்படி என் பிள்ளை அழுகிற கோலத்தில், வெட்கத்தில், அவமானத்தில் என்னால் சந்திக்க முடியாது. அதனால தான் வீட்டை விட்டே எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அவ்வளோ கண்ணீரின் பாதை. கடைசி அவரை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அவர் ஆசீர்வதித்த நல்ல ஒரு வேலையை அதுக்கு பிறகு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய பேருடைய குடும்பம் பிரச்சனையின் மத்தியில எங்கேயாவது ஓடிடணும், ஏதாவது செஞ்சு செத்து போனோம். தாவீது நெருக்கப்படுகிறான். அமெரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரன், சபையில பயங்கரமான போராட்டம், என்னென்னமோ பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தார், போராட்டம் தீரல. ஒரு நாள் பயங்கர சோர்வோடு வீட்டுக்கு வந்தார். தன் வீட்டின் பின்புறத்துக்கு, பேக்யார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பின்புறத்துக்கு துப்பாக்கியோடு சென்றார். நின்றார், தும் சுட்டார், செத்தார். அந்த சபை மக்கள் கண்ணீர் சிந்தி அழுதார்கள். அநேகர் இன்றைக்கு இந்த காலத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு போதையில் போய் அடிமையாக விழுந்துடுறாங்க, வீட்டை விட்டு ஓடிடுறாங்க, தற்கொலை செய்து கொள்றாங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரும்போது தாவீது என்ன செஞ்சாரு தெரியுங்களா? எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30:6. கடைசி பகுதியை மொத்தம் வாசிப்போம். 1 சாமுவேல் 30:6 இதனுடைய கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். யாருக்குள்ள திடப்படுத்தலாம் சிஸ்டர்? கர்த்தருக்குள் திடப்படுத்திட்டான். ஆண்டவருக்குள்ள போய் உட்கார்ந்தான். தேவ சமூகத்துக்கு ஓடி போய் உட்கார்ந்தான். ஏன்னா தாவீதுக்கு ரகசியம் தெரியும். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம திரும்ப எழும்பி நிக்கணும்னா நம்ம தேவ சமூகத்துக்கு போனாதான் முடியுன்ற ரகசியம் தாவீதுக்கு தெரியும். சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கையில நீ நின்று போராட வேண்டிய அந்த பலனெல்லாம் இழக்கும் போது நீ விழுந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்துப்பார். கர்த்தருக்குள்ள உன்னை திடப்படுத்து. உன் கண்ணீரெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல காணிக்கையா செலுத்தி ஆண்டவரேன்னு கூப்பிட்டுப்பார், இயேசுவேன்னு கூப்பிட்டுப்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் கழுகை போல பலன் அடைந்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதா? சிறந்த இடம் தேவ சமூகம். அந்த தேவ சமூகம் தான் உன்னை பலப்படுத்தும். தேவ சமூகம் தான் உன்னை திடப்படுத்தும். தேவ சமூகம் தான் உனக்குள்ள திரும்ப அந்த கழுகின் சட்டைகளை கொண்டு வரும். தேவ சமூகம் தான் உன்னுடைய வயதை திரும்ப வாழ வயதாய் போல புதிதாக்கும். நீ ஜெபத்துல தான் உன் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள முடியும். அப்பாவுடைய பாதத்துக்கு போனதான் அங்கதான் உன் வாழ்க்கைக்கான சகல தீர்வும் உண்டு. நீ மனுஷங்கிட்ட போய் உட்கார்ந்து அழாத. இவங்க கிட்ட அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லி, நீ ஒரு 2 பேர்கிட்ட போன் பண்ணி சொல்லுவ, அவன் ஒரு 20 பேர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி விட்டுருவான். வீட்டுக்குள்ள இருந்த விஷயம் இப்போ ஊர் அறிய விஷயமா மாறிடும். உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதா? ஆண்டவர் சமூகத்துக்கு போ, ஆண்டவர் பாதத்தை பிடி, அந்த பாதத்தை முத்தம் கொடு. அப்பா, என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரே பாதம் உங்க பாதம் தான். எந்த மனுஷனுடைய காலிலையும் போய் விழாது, எந்த மனுஷிக சக்தியை நம்பி ஓடி போய் நிற்காது. இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணா நம்ம வெளியே வந்துடலாம், இவங்க அப்படி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா நம்ம இல்லைன்னா நோ ரெக்கமெண்டேஷன், நோ இன்ஃப்ளூயன்சஸ் கேன் இம்பாக்ட் யுவர் லைஃப். அதெல்லாம் வாழ்க்கையில எந்த தாக்கத்தையும் கொண்டு வராது. அப்பா சமூகத்துக்கு போ, அந்த இடத்துல ஒரு திடன் உண்டு, அந்த இடத்துல ஒரு பலன் உண்டு. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த இடத்துல தான் தெய்வீக வார்த்தையை நீ கேட்க முடியும். உன் பேரை சொல்லி ஆண்டவர் அழைப்பார். நீ ஏன் அழறன்னு கேட்பார். உனக்கு தேவையான வார்த்தை தேவ சமூகத்துல வரும். யோபு 4:4 சொல்கிறது, விழுகிறவனை தனது வார்த்தையால் தூக்கி நிறுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். விழுந்தவனை தூக்கி நிறுத்துவார். சிம்சோன் தன் பலத்தை எல்லாம் இழந்து, மேன்மையெல்லாம் இழந்து, அழைப்பெல்லாம் இழந்து, அபிஷேகத்தெல்லாம் இழந்து, தன்னுடைய தலையில இருக்கிற அந்த பொருத்தனை மயிரெல்லாம் இழந்து சிறையில உட்கார்ந்து மாவரைச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் கடைசியா என்ன செஞ்சான்? ஆண்டவரை பார்த்து மன்றாடி அழுதான். அவனுக்கு கண்ணில்ல, ஆனா அந்த கண்ணில்லாத கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. ஆண்டவரை பார்த்து கேட்டா, அந்த ஒரு விச என்ன நினைச்சருளுங்க, ஒரே ஒரு விச, இந்த ஒரு முறை என்ன நினைத்தருளுங்கப்பா. சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு நீ ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஜெபம் ஒன்று என்று இந்த ஒரு விசையினை நினைத்தருளுங்க ஆண்டவரே. இந்த ஒரு விசையினை நினைத்து பாருங்க ஆண்டவரே. மன்றாடி கண்ணீரோடு கேட்டுப்பார். நீ இழந்த அந்த அபிஷேகம் திரும்ப உனக்குள்ள வரும். நீ இழந்த அந்த தெய்வீக சக்தி திரும்ப உனக்குள்ள வரும். உன் வாழ்க்கையில பிசாசு சிறைத்து கொண்டு போன அந்த மயிர் திரும்ப உனக்குள்ள இருந்து முளைக்க ஆரம்பிக்கும். அந்த கிருபை உனக்குள்ள முளைக்க ஆரம்பிக்கும். அந்த தெய்வீக வல்லமை உனக்குள்ள முளைக்க ஆரம்பிக்கும். நீ இழந்த வரங்கள் உனக்குள்ள முளைக்க ஆரம்பிக்கும். நீ இழந்த பொருளாதாரங்கள் உனக்குள்ள இருந்து முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். நல்லா கைகளை தட்டி வர அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள உன்னை திடப்படுத்து. இந்த எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான சோர்வு. எசபேல் சொல்றா, நாளைக்கு இந்த நேரம் நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டான். எலியா பயந்துட்டார். சூரஜ்ரி கீழே வந்து படுத்துட்டார். தேவ தூதன் தட்டி எழுப்பி அடையையும் தண்ணீரையும் கொடுக்கிறான். அதை சாப்பிட்டு திரும்ப படுத்துட்டார். 2வது முறை தேவ தூதன் தட்டி எழுப்பி அடையையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு என்ன சொல்றார்? எழுந்துரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சிஸ்டர் பிரதர், இன்றைக்கு உன் அருகில ஒரு தூதன் தட்டி உன்னை எழுப்பி, உனக்கு சோர்ந்து போய் இருக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கை முடியல, உன்னுடைய எதிர்காலம் முடியல, உன் தொழில் முடியல, உன் ஊழியம் முடியல, இன்னும் நீ நிறைய காரியங்களை சாதித்தாகணும், இன்னும் அநேக தூரங்கள் நீ எழுந்து நடக்கணும். உன்னை தட்டி எழுப்ப ஒரு தேவ தூதன் உன் அருகில வந்து இறங்கி நிற்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எலியா அந்த அடையையும் அந்த தண்ணீரையும் குடிச்சிட்டு 40 நாட்கள் எங்க போனாரு? தேவ பர்வதத்துக்கு போனார். இந்த எலியாவுக்கு தெரியும், தேவ சமூகத்துக்கு போனா வாழ்க்கை மாறும். தேவ சமூகத்துக்கு போனா எல்லாம் சக்சஸா மாறும். ஒரு மனுஷனுடைய தோல்வி ஜெயமாய் திரும்ப உருவெடுக்கிற இடமே தேவ சமூகம் தான். அல்லேலூயான்னு சொல்லுங்க. யோபு போராடி 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 பார்த்தாரு. தன் நியாயத்தெல்லாம் பேசி பேசி பார்த்தாரு. இனி பேசி பிரயோஜனம் இல்லை, இனி ஜெபிச்சாதான் வாழ்க்கை மாறும்னு சொல்லி அவர் கண்ணை மூடி தன் சிநேகிதருக்காக மன்றாடி வேண்டுதல் செய்ய ஆரம்பிச்சார். பைபிள் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தால் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். அவன் முன்னிலைமையை பார்க்கிறவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நீ பேசி பேசி உன் வாழ்க்கையை வீணடிக்காத. உன் நியாயத்தை சொல்லி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காத. உன் வாழ்க்கை திரும்ப எழும்ப, உன் வாழ்க்கை திரும்ப மறுமலர்ச்சி அடைய அப்பா சமூகத்துக்கு போ. ஆண்டவருடைய பாதத்துல கெட. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு புது பலனை தருவார், ஒரு புது திட்டத்தை தருவார். எலியா தேவ பர்வதமாகிய ஓரேபில் போய் உட்கார்ந்தார். என்ன ஆனது? ஆண்டவர் அங்க இறங்கி வந்தார். கர்த்தர் இறங்கி வந்தார். சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் தேவன் உன்னோடு பேசுகிற இடத்துக்கு நீ போகணும். நீ இருக்கிற இடத்துக்கு கர்த்தர் வரமாட்டாரு. கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு நீ போ. தேவ சமூகத்துக்கு நீ போ. முட்டி போடு, தேவ பிரசன்னம் வந்துடும். ஒரு 2 நாள் உபவாசம் இரு, தேவ பிரசன்னம் வந்துடும். ஒரு 10 அதிகாரத்தை வாசி, தேவ பிரசன்னம் வந்துடும். நீ தேவனை தொடர்ந்து ஒரு அரை நாள் அதிக ஆராதித்து பார், தேவ பிரசன்னம் வந்துடும். ஒரு இரவு நீ ஜெபித்து பார், தேவ பிரசன்னம் வந்துடும். எலியா தேவ பிரசன்னத்துக்கு போறார். அங்க ஆண்டவர் சொல்றாரு, எலியா ஏண்டா சோர்ந்து இருக்கிற? ஆண்டவர் எலியா கிட்ட, நீ ஏன்பா சோர்ந்து இருக்கிற, நீ ஏன்பா டல்லா இருக்கிற, அவ சொன்னது உனக்கு பயமா இருந்ததா, இதெல்லாம் சொல்ல. எலியா, உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியல, போய் இஸ்ரவேல்ல யெகோவா அபிஷேகம் பண்ணு. சீரியா தேசத்துல வேற ஒருவனை அபிஷேகம் பண்ணு. எசகேல் அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அனுப்பிட்டார். நீ சாதாரண நபர் அல்ல, அநேகரை எழுப்புகிற நபர். அல்லேலூயா.
ஒரு தேவ சமூகத்துல போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் சாகுறேன்னு சொன்ன மனுஷன் ஆண்டவர் எழுப்பி 3 பேரை, வல்லமையான 3 பேரை தேவனை அபிஷேகிக்கும்படி எழுப்பி அனுப்பிவிட்டார். பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது உடனே ஊழியத்துக்கு போல அரேபியா தேசத்துக்கு போயிட்டார். கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் நீங்க அதை வாசிக்க முடியும். அரேபியா தேசத்துக்கு போய் 3 வருடங்கள் அந்த அரேபியா தேசத்தின் பாலைவனத்தில் ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஆராதித்து தேவ சமூகத்தில் அந்த 3 வருடங்கள் உபவாசித்து காத்து அந்த 3 வருஷத்துல தான் அநேக தரிசனங்கள் ஆண்டவர்கிட்ட அநேக ரகசியங்களை பவுல் பெற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார். ஒரு மனுஷனை விசேஷித்தமாய் மாற்றுவது தேவ பிரசன்னம், தேவ சமூகம். சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கை உடைஞ்சிருக்குது, என் பொருளாதாரம் நாசமா போயிடுச்சு, பயப்படாத. நான் சொல்றேன், அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணிப்பார். 5 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிப்பார். முடிஞ்சா 4 மணிக்கு ஒரு மணி நேரம் சீக்கிரமா எழுந்து முட்டி போட்டுப்பார். ஒரு மாசம் பண்ணி பாருங்க, எவ்வளவு பிளெஸிங் உங்க வாழ்க்கையை தேடி வருதுன்னு பாருங்க. மாசத்துல ஒரு 2 இரவாவது தனியா முட்டி போட்டு தேவனை தேடிப்பார். யாக்கோபை போல இரவு நேரங்களில் போராடி ஜெபம் பண்ணிப்பார். பைபிள்ல முதல்ல இரவு ஜெபித்த ஒரு நபர் யாக்கோபு. ஒரே இரவு தான் ஜெபித்தான், அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. ஆண்டவர் சொல்லிட்டார், இனி நீ யாக்கோபு இல்லப்பா, இனி நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கு அந்த இஸ்ரவேலின் பேர்ல தான் ஒரு தேசமே இருக்குது. குட்டி தேசமா இருந்தாலும் எல்லா தேசங்களும் நடுங்குகிற ஒரு குட்டி தேசமா எல்லாத்தையும் நடுங்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு தேசமா இருக்குது. ஹல்லேலூயா. அவனை பெயர் சொல்லி அழைத்தார். சிஸ்டர், பிரதர், ஆண்டவருக்குள்ள திடப்படு, தேவ சமூகத்துக்கு போ. உன் ஜப ஆவியை திரும்ப அனல் மூட்டு. ஜப ஆவி இல்லாத வாழாத. நீ ஜப ஆவி இல்லாத இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் உன்னை மேற்கொண்டு உன்னை வாயில போட்டு சாப்பிட்டுடும். உன் பிரச்சனைகளை ஜபம் இல்லாத உன்னால டீல் செய்ய முடியாது. ஜபத்தோடு போய் நில்லு, 1000 10,000 வல்லமைகள் அப்படியே விழும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கர்த்தருக்குள் உன்னை திடப்படுத்து. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய சொந்தக்காரருடைய ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப அந்த இடத்துல என்னுடைய தூரத்து சொந்தம் என்னுடைய சித்தப்பா ஒருத்தரை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு நான் அவரை பார்க்கிறேன். சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கு பிறகு 15 வருஷம் கழிச்சு அவரை நான் பார்த்தேன். அப்படி வாழ்க்கையில ஒரு துக்கமான சம்பவம் ஒன்று நடந்தது. அது நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு அன்றைக்கு தான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் ஒரு திருமணத்தில் பார்த்தேன். நான் கேட்டேன், சித்தப்பா, எப்படி நீங்க உங்க பிள்ளைய வளர்த்தீங்க? என்னாச்சு தெரியுமா? அவருக்கு திருமணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு நானும் இருக்கிறேன், சின்ன பசங்க நாங்க. திருமணமாகி முதல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது, ரொம்ப சந்தோஷம். 2வது ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. இந்த பெண் பிள்ளை பிறந்து அந்த பெண் பிள்ளை நல்லா இருந்தது, குழந்தை நல்லா இருந்தது. திடீர்னு அந்த பிள்ளை குழந்தை செத்து போச்சு. இந்த குழந்தைய கொண்டு போய் சுடுகாட்டுக்கு போய் அடக்கம் பண்ணிட்டு, கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு வராங்க. வந்த 10 நிமிஷத்துல மனைவி செத்துட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, தாங்க முடியுமா? அதை பிள்ளையும் ஒரே நாள் செத்துது, மனைவியும் ஒரே நாள் செத்துட்டாங்க. இந்த மனைவிக்கு துக்கம் தாங்கல. அந்த பிள்ளைய நினைச்சு அழுது நெஞ்சு அடிச்சு செத்துட்டாங்க. 10 நிமிஷத்துல காலி. நாங்க எல்லாரும், எங்க வீட்டார் எல்லாரும் நினைச்சாங்க, ஐயோ இனிவன் எப்படி வாழ போறான், ஒரே ஒரு பையன் எப்படி வளர்க்க போறான் அந்த பிள்ளைய, சின்ன வயசாச்சு செத்துட்டாங்களே, இனி எப்படி இவன் வாழ போறான், எப்படி இந்த உலகத்துல இவன் நிக்க போறான். என் சித்தப்பா கிட்ட நீ கேட்டேன், எப்படி சித்தப்பா, எப்படி நீங்க தாங்குனீங்க? அவர் சொன்னாரு, அது ஏன் பலன் இல்லப்பா, கர்த்தர் கொடுத்த பலன். இந்த பிரச்சனையை நான் தாண்டி வந்தது கர்த்தர் கொடுத்த பலன். இன்றைக்கு அவங்க பையன் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வேலையில நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறான். அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை என்னுடைய மாமிச பலத்தினால தாங்க முடியாதுதான், ஆனா ஒரு தெய்வீக பலன் என்னை வந்து தொட்டது. நான் தேவ சமூகத்துல கண்ணீர் சிந்தி அழுதேன். அந்த வேதனை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்தார், அந்த துயரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார், உன் பிள்ளைய நீ என் பிள்ளைன்னு வாக்கு கொடுத்தார், உன் பிள்ளைய நான் வளர்ப்பன்னு வாக்கு கொடுத்தார். என்னை இது முதற்கொண்டு நீ உத்தம இருதயத்தோடு தேடுன்னு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அந்த ஒரு வார்த்தை விழுந்து கிடந்த என்னை தூக்கி நிறுத்தியது. என் பிள்ளைய வளர்க்க எனக்கு ஒரு தெய்வீக கிருபை கிடைத்தது. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. முதல்ல தாவீது தன் பிரச்சனைகள் மத்தியில திடப்படுத்த அவனுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டது.
திடப்படுத்த நேரம் தேவைப்பட்டது. உன் பிரச்சனைகளை சரி செய்வது கொள்வதற்கு முன்பதாக முதல்ல உன்னை பலப்படுத்திக்கும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படுத்திக்கும். சில சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு முன்பதாக உன்னை முதல்ல ஸ்பிரிட்ல அனாயிண்டிங்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கும், தேவ பிரசன்னத்துல ஸ்ட்ராங் பண்ணிக்க. உன்னை சில நாட்களாவது உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் ஒரு ஆவியின் பலன் உனக்குள்ள கொண்டு வா. தாவீது தேவ சமூகத்தில் போய் தன்னை திடப்படுத்தி கொண்டான், பலப்படுத்தி கொண்டான். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனை தேவன் எப்படி பலப்படுத்துவாரு? அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். தேவ சமூகத்தில் தான் ஆவியானவர் வருவார். தேவ சமூகத்தில் போய் முட்டி போடுங்க, ஆவியானவர் அங்க வந்துடுவார், உங்களை பலப்படுத்துவார். கிறிஸ்துவ அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு பலன் அவர் மேல இறங்கி வந்ததுன்னு சொல்லுது. உங்கள் உள்ளான மனுஷனில் ஒரு பலன் வேணும். அந்த பலன் தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். அந்த பலன் உபவாசத்தில் தான் கிடைக்கும். அந்த பலன் தேவனை ஆராதித்து அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது தான் அந்த பலன் வரும். இப்ப தேவ சமூகத்தில் பலப்படுத்தி கொண்ட தாவீது இப்ப அடுத்து இன்னொரு காரியத்தை செய்கிறார். வழி நடத்துதலுக்காக கர்த்தர்கிட்ட கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கிறார். ஆண்டவரே, இப்ப நான் பலன் வந்துடுச்சு, நான் அழுதுட்டு இருக்க மாட்டேன், இனி நான் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன், எனக்குள்ள தெய்வீக பலன் இப்போது ஜெபத்தால வந்துடுச்சு. இப்ப அடுத்து நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைகளை, என் மனைவியெல்லாம் தூக்கிட்டு போனா பாரு, இவனை ஃபாலோ எப்படி பண்ணணும், இவனை எப்படி அழிக்கணும், எனக்கு அந்த ஸ்டெப்பை காட்டுங்க, எனக்கு அந்த வழியை காட்டுங்க. தேவனுக்கிட்ட சில நேரங்கள் வழியை கேட்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையை, இந்த போராட்டத்தை நான் சரி செய்ய எனக்கு பாதையை காட்டுங்க ஆண்டவரே. எந்த பாதையில போனா இதை நான் சக்சஸா பண்ண முடியும்? இந்த தொழில் எனக்கு போராட்டமா இருக்குது, ஆனா எந்த பாதையில போனா இந்த தொழிலை நான் சக்சஸா பண்ண முடியும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சில ஸ்டெப் காட்டுங்க, வழிகளை காட்டுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உனக்கு முன்பதாக போய் பாதைகளை செவைப்படுத்துகிறவர். மீகா 2:13 சொல்லுகிறது, உனக்கு முன்பதாக போய் தடைகளை நீக்கி உன்னை வாசலால் பிரவேசிக்க செய்கிறவர், கோணலானவைகளை செவைப்படுத்துகிறவர், தடைகளை நீக்கி உனக்கு முன்பதாக நடக்கிறவர். அதனால்தான் மோசே சொல்றாரு, எழுந்தருளும் கர்த்தாவே எனக்கு முன்பதாக நடந்து செல்லும், எனக்கு முன்பதாக நடந்து செல்லும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லும். ஏன்? அவர் தான் உனக்கு அழகான ரூட்டை காட்டிக்கிட்டே போவார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. இப்ப தாவீது ஆண்டவர்கிட்ட ரூட் கேட்கிறார். எந்த ரூட்ல போய் இந்த அமலேக்க நான் முறியடிக்க முடியும், எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. 1 சாமுவேல் 37:8. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7-8. அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 7-8. தாவீது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இப்ப ஆண்டவர்கிட்ட சரியான பாதை, ஆண்டவர்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன். ஆசாரியனை பார்த்து சொல்றார், அந்த ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத் என்பது ஆசாரியர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு விசேஷித்தமான அபிஷேகிக்கப்பட்ட ஒரு உடை. அந்த ஆசாரியர்களுடைய மார்பகுதி இருக்குல்ல, அந்த மார்பக பகுதி, இந்த இடத்துல 12 கற்கள் இருக்கும். 12 கோத்திரங்களுக்கு அடையாமனா 12 கற்கள். இப்போ இந்த ஏபோத், இப்போ இந்த மார்பக பகுதி இருக்குது பாருங்க, இதுக்குள்ள கையை விட்டா இங்க ஒரு பாக்கெட்டு உள்ள இருக்கும். இப்போ எப்படி பேண்ட்ல கையை விட்டா பாக்கெட் இருக்குது, இப்போ இங்க கையை விட்டா பாக்கெட் இருக்குது, அது போல ஆசாரியர்கள் அணிகிற ஏபோத்துல அந்த மார்பக பகுதிக்குள்ள உள்ள கையை விட்டா உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும். இந்த பாக்கெட்ல 2 கல் இருக்கும். 2 கல் இருக்கும். ஊரிம் தும்மிம் என்று சொல்லக்கூடிய 2 கற்கள். யாத்திராகமம் 28:30 நீங்க வாசிக்கலாம், வீட்டுக்கு போய் வாசிங்க. ஊரிம் தும்மிம் என்று சொல்லக்கூடிய 2 கற்கள். இந்த ஊரிம் என்றால் வெள்ளை நிறக்கல், தும்மிம் என்றால் கருப்பு நிறக்கல். சரிங்களா? இப்போ தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே என்ன வழி நடத்துங்க, இப்போ நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போய் சண்டை போடலாமா, நீங்க என்ன சொல்றீங்க, எஸ்ஸா நோவா? கர்த்தர்கிட்ட கேட்கிறார். சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், ஆண்டவருடைய சம்மதத்தை கேட்கணும். சில காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக
ஆண்டவரே இந்த தொழில் நான் செய்ய போறேன், நீங்க எஸ் சொல்றீங்களா, நோ சொல்றீங்களா? நீங்க ஓகே சொல்றீங்களா, வேண்டான்னு சொல்றீங்களா? இந்த காரியத்தை நான், இந்த கடனை நான் வாங்க போறேன், இந்த லோன் நான் வாங்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த லோன் வாங்கலாமா வேணாமா? ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா நீ அந்த லோனை வாங்கினா அதை அடைக்கக்கூடிய கிருபையும் கூட சேர்த்து கொடுப்பார். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆண்டவர் நோன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா நீங்க கடன்ல போய் மாட்டுவீங்க. அப்பதான் உங்களுக்கு அதை அடைத்து தீர்க்கக்கூடிய பரலோக ஒத்தாசை உங்களுக்கு வராது. புரியுதாமா நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப தாவீது ஏபோத்தை கொண்டு வர சொல்லி இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. கல்லை உள்ள பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எந்த கல்லு வருதுன்னு பாக்குறாரு. கல்லை எடுத்தா வெள்ளை கலர் கல்லு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். நீ தொடர்ந்து போய் பின்தொடர்ந்து போய் அந்த சேனையை முறியடித்து நீ கொண்டு வரலாம். சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட சில கன்ஃபர்மேஷன் கேட்கணும். சில காரியங்கள் செய்வதற்கு முன்பதாக நீங்க என்ன ஆண்டவரை சொல்றீங்க? புரியுதுங்களா நான் சொல்றது? சில ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னா கேட்காதீங்க. 10 ஊழியக்காரங்க 10 விதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எவ்வளோ பேருடைய குடும்பம் நாசமா போயிருக்குது. ஆமா, சில பேருக்கு இதே தான் வேலை. ஃபோன் பண்ணி ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாங்க. அடுத்த வேற ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பாங்க. 10 ஊழியக்காரங்க 10 விதமா பேசி உன்னை குழப்பி விட்டுருவாங்க. சரியான ஆலோசனை தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். நீ ஆண்டவரை கேளு. ஆண்டவர் சில நேரங்கள் சொப்பனங்கள் வழியா பேசுவார். சில நேரங்கள் சொப்பனங்கள் வழியா பேசுவார். சில நேரங்கள் தரிசனங்கள் வழியாய் தேவன் பேசுவார். இதை இப்படி செய், அப்படி செய்யாத, இங்க போ, அங்க போகாத, இந்த பிசினஸை தொடங்கு, அதை தொடங்காத. ஒரு முறை ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் கோல்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். தங்கத்தெல்லாம் வாங்கி அப்படி விற்கிறது, நிறைய கமிஷன் அதில் கிடைக்கும். அப்போ ஒரு முறை அவருடைய டீமா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய டீம் மெம்பர்ஸ் சொன்னாங்களாம், சரியான கோல்டு வந்திருக்குது, பல கிலோ வந்திருக்குது, நம்ம எல்லாம் போட்டு எல்லாரும் வாங்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி போட வேண்டியதாக இருந்தது. 5 பேர் 5 கோடி போட்டு அந்த கோல்டை வாங்கணும். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணிட்டு நாளைக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்க போகுது, பண பரிமாணம் நடக்க போகுது. இப்போ இவர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு தூங்குறார். தூங்கும் போது இப்போ ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்டார். என்ன சொப்பனம்? இவர் கைகளில் அப்படி தங்கத்தை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டே போறாராம். அந்த தங்கம் மண்ணா மாறி ஒரு காத்து அடிச்சு அந்த மண்ணெல்லாம் கையில இருந்து பறந்து கீழே போயிடுச்சு. இதுதான் சொப்பனம். இவர் சொப்பனத்தை விட்டு எழுந்த உடனே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாரு, இந்த பிஸ்னஸுக்கு நான் வரல, இதை நீங்க பாருங்க, அடுத்த பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் நான் வரேன். அவங்க எல்லாரும் இவரை திட்டினாங்களாம், எல்லாரும் இவரை நிந்தித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு பண்ணி பின்வாங்குறிய, இப்போ இவ்வளோ பெரிய தொகையை நாங்கள் எப்படி ஷேர் பண்ணி போட முடியும்? இல்லைப்பா, எனக்கு அதில் உடன்படலை, நான் வேற ஒரு பிஸ்னஸை சேர்ந்துக்கிறேன், இதில் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க 4 பேர் அந்த எக்ஸ்ட்ரா பணத்தெல்லாம் போட்டு அந்த கோல்டை வாங்கிட்டாங்க. இப்போ மறுநாள் அந்த கோல்டை வேற ஒரு பார்ட்டிக்கு கைமாற்றணும். அந்த பார்ட்டி வந்து செக் பண்ணா அவ்வளவும் தங்கம் பூசப்பட்ட இரும்பு. ஏமாத்திட்டாங்க. அவ்வளவு கோடிய நஷ்டம். அப்பதான் அவங்க எல்லாரும் இவரை கேட்டாங்களாம் ஃபோன் பண்ணி, எப்படி நீ இதுல இருந்து தப்பிச்ச? அவர் சொன்னாரா, என் தேவன் பேசுகிற தேவன், அவர் சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக என்னை எச்சரித்து வழி நடத்துகிற தேவன். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவர் உனக்கு சொப்பனங்கள் வழியா பேசுவார். சில பேர் சொல்லுவாங்க, இந்த காலத்திலலாம் கர்த்தர் சொப்பனம் வழியா பேசுவாரா? இன்றும் அவர் சொப்பனங்கள் வழியாய் பேசுகிற தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சொப்பனக்காரன் என்றே அவனை அழைத்தார்கள். ஏன்? அவன் நிறைய சொப்பனங்களை பார்த்து 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 தன் தகப்பனுக்கிட்ட தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தான். கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை தெய்வீக திட்டத்தெல்லாம் தன் சகோதரர்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்ததுனால அவர்கள் இவனுக்கு என்ன பேரை வச்சாங்க? சொப்பனக்காரன் வரா அப்படின்னு பேரை வச்சாங்க. முதல்ல சொப்பனம் பார்க்கிறவனாக இருந்தார். ஆனா கொஞ்ச நாள் பிறகு அவர் எகிப்தில் அடிமையாக சிறையில் போடப்பட்ட பிறகு அந்த சிறைச்சாலையில ஜெபித்து 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 மற்றவர்களுடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வரத்தை வாங்கி கொண்டார். அப்படி மற்றவர்களுடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்ததுனால தான் அந்த வரம் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தி பார்வோனுடைய சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்து பார்வோனுக்கு கீழாக பெரிய ஒரு பிரதம மந்திரியாக அந்த எகிப்து முழுவதும் யோசேப்பு மாறினார். சொப்பனங்கள் மூலமாய் தேவன் பேசுவார். இன்றும் கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாய் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி
ஆண்டவரே என் சிந்தையெல்லாம் நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி கொள்ளுகிறேன், இதில் பிசாசு வரக்கூடாது, உலகம் வரக்கூடாது, என் கவலை நிமித்தம் எனக்கு சொப்பனங்கள் பிறக்கக்கூடாது, தெய்வீக சொப்பனம் எனக்கு பிறக்க நான் என் சிந்தையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவிய பரிசுத்த ஆவியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து பாருங்க. அன்றைக்கு தெய்வீக திட்டம் உங்களுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படும். புரிதாமா நான் சொல்றது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்கு? அடுத்தது, தேவன் வார்த்தையின் மூலமாக பேசுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வசனம் தான். தேவன் உன்னோடு கூட தெளிவா பேசுகிற வார்த்தைகள் இதுல இருந்து வெளியே வரும். ரேமா, ஆண்டவர் அப்படியே சுட 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 உங்களுக்கு பேசுவார். அதுதான் ரேமா. உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வாக்குத்தத்தம் வரும், சில எச்சரிப்புகள் வரும், உன்னை தேற்றுகிற வாக்கியங்கள் வரும், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற வசனங்கள் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. முதல் நாள் நம்ம அந்த வார்த்தையின் வல்லமையை பார்த்தோம். எத்தனை பேர் நீங்க அதை கேட்டீங்க? யூடியூப்ல இருக்குது. வெள்ளிக்கிழமை கொடுத்த அந்த செய்தியை போய் நீங்க மீண்டுமா கேளுங்க, எப்படி அந்த வசனம் நம்ம ஆசீர்வதிக்கும் என்று நான் சொல்லி பிரசங்கித்தேன். சிஸ்டர் பிரதர், அப்போ தேவனுடைய வழிநடத்துதல் அறிந்து கொள். கிதியோன தேவன் சத்துருக்களை முறியடிக்க அழைத்தாலும் கிதியோன் ஆண்டவர்கிட்ட சோதனைக்கு மேல சோதனை வைக்கிறார். ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு சரியான ரூட்டை காட்டுங்க, முதல்ல இந்த நான் போட்டிருக்கிற இந்த மேட்டு மேல பனி பெய்யணும், பூமி ஃபுல்லா காஞ்சிருக்கட்டும், இந்த மேட்டு மேல மட்டும் பனி பெய்யணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? பூமி ஃபுல்லா காஞ்சிருக்கிற அந்த மேட்டு மேல மட்டும் பனியை பொழிகிறார். அவன் காலையில வந்து எடுத்து அந்த தோல் அந்த தோல் மேட்டை அப்படி பிழிறான், பனி துளியா ஒரு கிண்ணத்துல கொட்டுது, அதை எடுக்கிறான். அடுத்த இரவு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறான். இப்போ இந்த மேட்டு காஞ்சிருக்கணும், பூமி ஃபுல்லா பனி பெய்யணும், அதையும் கர்த்தர் நிறைவேற்றி காட்டினார். தேவனுடைய வழிநடத்துதல். சில அடையாளங்கள் மூலமாக தேவன்கிட்ட கேட்கணும், சில அடையாளங்கள் எங்களுக்கு காட்டுங்க, இந்த காரியத்தை செய்ய சில அடையாளங்கள், சில வழிநடத்துதலை காட்டுங்க. அப்ப தேவன் உங்களோடு கூட தெளிவாக பேசுகிற தேவனா இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார், வார்த்தையின் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார். பைபிள் சொல்லுது, நீ இடதுபுறமும் வலதுபுறமும் சாயாமல் இருக்கும்படி உனக்கு பின்பதாக நின்று வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று துல்லியமாய் பேசுகிற சில வார்த்தைகள் உன் ஊழியக்காரர் வாயிலிருந்து வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலிருந்து, பிரசங்கத்திலிருந்து சில வார்த்தைகள் வரும். அவர் ஜெபிக்கும் போது சில வார்த்தைகள் வரும், சில தீர்க்கதரிசன வார்த்தைகள் உன்னை தேடி வரும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. அப்ப இவ்வளவு வழிகளில் தேவன் ஒரு மனிதனோடு கூட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நல்லா கேளுங்க. இப்போ மூன்றாவது காரியம் நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன், டைம் இல்லை. இப்போ பைபிள் சொல்லுது, இவன் பின்தொடர்ந்து போய் தன் சத்துருக்களை முறியடித்தான். பின்தொடர்ந்து போனான். சில நேரங்கள் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வழிநடத்துதலோடு சில காரியத்தில் காலவை, விசுவாசத்தோடு காலவை, அந்த காரியம் ஜெயமாக எழும்பி நிற்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அந்த காரியத்தில் நீங்க ஜெயத்தை பார்ப்பீங்க. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுகிற தேவன். அப்போ சில விசுவாசத்தில் நீங்க காலடி எடுத்து வைக்கணும். இதுல வைக்கலாமா வேண்டாமா? கர்த்தர் சில பேர்கிட்ட பேசியிருப்பார், கர்த்தர் சிலரை பலத்தால நிரப்பி இருப்பார். ஆனாலும் முன்னேறி போக அவங்களுக்கு விசுவாசம் இருக்காது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்க முன்னேறி போகிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நாங்க ஊழியம் செய்கிற பகுதி படப்பன்னு சொல்லுகிற ஒரு பகுதி. இதுவரைக்கும் அந்த பகுதியில் ரோடே போடல, கரடு முரடா இருக்க அந்த பாதை. அப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை நீங்க உயர்த்துவீங்களா ஊழியத்துல? என்னையும் உங்க நாமத்தை உயர்த்தும்படி அநேக இடங்களுக்கு என்னை கொண்டு போவீங்களா? இல்லை நான் சாதாரணமாக தான் ஊழியம் செய்ய போறேனா? நான் எப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும் நீங்க விரும்புறீங்க? என்னை அபிஷேகிப்பீங்களா? நான் 1000ங்களுக்கு ஊழியம் செய்வேனா, லட்சங்களுக்கு நான் ஊழியம் செய்வேனா அப்படின்னு நான் கேட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. புதன்கிழமையில ஒரு விடுதலை கூட்டத்தை தொடங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே ஏதோ வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலைன்னு கூட்டம் வச்சா ஜனம் வரும். நீங்க புதன்கிழமை போய் வைக்க சொல்றீங்களே, இந்த புதன்கிழமையில எப்படி ஜனங்க வருவாங்க? ஸ்கூலுக்கு போனோம், வேலைக்கு போனோம், வீட்டு வேலை இருக்குது, எப்படி ஆண்டவர் சொன்னாரு, நீ வை, உனக்கு நான் சொல்றேன், நீ நடத்து அப்படின்னு சொன்னார். முதல் நாள் கூட்டம் ஆரம்பித்தோம். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல் நாள் கூட்டத்துக்கு 7 பேர் வந்தாங்க. அடுத்த புதன்கிழமையில 15 பேர், அடுத்த புதன்கிழமையில 30 பேர்,
அடுத்த புதன்கிழமையில 66 பேர் 70 பேர். ஒரு நாள் புதன்கிழமை அப்படி போய் நிற்கிற 150 பேர் ஹாலில் இருக்கிறாங்க. அதுக்கு மறுவாரம் போய் நிற்கிற ஹால் எல்லாம் ஓவர் ஃப்ளோயிங்காக இருக்குது. மேலே கீழே படிக்கட்டெல்லாம் ஆட்கள் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 1000 ஜனங்கள் படப்பையை தேடி வர ஆரம்பிச்சாங்க. எப்படி நடந்தது? விசுவாசத்தில் கால் வச்ச. இது நடக்குமா நடக்காதா? இந்த ஊழியம் செஞ்சா சக்சஸா இருக்குமா இருக்காதா? இன்றைக்கு இயேசு உயிரெடுக்கின்ற ஊழியத்தில் பெரிய சக்சஸ் அந்த புதன்கிழமை நாங்கள் நடத்துகிற விடுதலை கூட்டம். அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து கேன்சரில் குணமாக்கப்பட்டாங்க. பைத்தியங்கள் தெளிவாக இருக்குது. எவ்வளோ குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. போன வாரம் கூட பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் வந்தாங்க. கணவருக்கு அவருக்கு டிவோர்ஸ் போயிட்டு இருக்குது பிரச்சனை. இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, என் கணவர் என்னை விட்டுட்டாரு, டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது, எனக்கு சின்ன ஒரு மகள் இருக்கிறா, என் வாழ்க்கையே போச்சு, யூடியூப்பில் பார்த்தேன், உங்க தேடி வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த மகள் மேலே கையை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை வந்தது, மகளே இப்போ உன் தலைமையில என் கையை வைக்கிற இந்த நேரத்தில் உன் கனவு தலைமையில கர்த்தர்கரம் இறங்குது, கர்த்தர்கரம் இறங்குது. என்ன நடந்தது தெரியுங்களா? இங்கே இந்த மகளுக்காக ஜெபம் பண்ண உடனே உள்ள இருந்து ஒரு மந்திர ஆவி வெளியே வந்து அலற ஆரம்பிச்சு. இந்த மக இங்க விடுதலையாக விடுதலையாக பெங்களூர்ல இருக்கிற அவருடைய கணவருக்குள்ள இருந்த ஒரு பிசாசு வெளியே போயிடுச்சு. இவங்க விடுதலையை பெற்றுக்கொண்டு திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டாங்க. போகிற வழியில் ஒரு ஃபோன் கால் வருது, சர்ச்சிலேருந்து வருது. அந்த சர்ச்சிலேருந்து சொல்கிறாங்களா, சிஸ்டர் உங்கள் கணவர் உங்களோடு கூட திரும்ப சேர்ந்து வாழணும்னு சொல்லி எங்களை பேச சொல்லி இருக்கிறாரு, சேர்ந்து வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வாரமே சேர்ந்து போன புதன்கிழமை கணவன் மனைவியா 2 பேரும் வந்து சாட்சியாசு நின்னாங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ தேவன் கட்டுக்களை உடைக்கிறார். விசுவாசத்தோட சில காரியத்தை நீ முன்னேறிப்போ, சில காரியங்களை விசுவாசத்துல பிடிச்சிட்டு போயிட்டே தேவன் உனக்கு பின்னாடியே வருவார், தேவன் உனக்கு துணை செய்வார். தாவீது விசுவாசத்துல முன்னேறினான், தொடர்ந்து முன்னேறினான், கர்த்தரை பிடிச்சு கொண்டு அந்த பிரயாணத்துல முன்னேறி போய்கிட்டே இருந்தான். என்ன நடந்தது? சத்துருக்களை அடிச்சு அவ்வளவு பெரிய தாவீது மீட்டு எடுத்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரையும் மீட்டு எடுத்தான். தன் மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய ஆஸ்தி, சொத்துக்கள் எல்லாவற்றையும் மீட்டு எடுத்தான். அவர்களுடைய பொருட்களையும் கொள்ளடிச்சுக்கிட்டு வந்தான். இதுதான் கர்த்தர். இன்றைக்கு உனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகட்டும். சில காரியங்கள் அதை செய்யலாமா செய்ய வேணாமா நீ காத்துக்கிட்டே இருக்க. நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் இன்றைக்கு உட்காரு, இந்த வாரம் முழுக்க உட்காரு, இந்த மாதம் முழுவதும் உட்காரு, ஒரு பலனை பெற்றுக்கொள், ஒரு உன்னதத்தின் பலத்தால் தரிக்கப்படு. அதற்கு பிறகு எழுந்து விசுவாசத்தோடு பின்தொடர்ந்து போ. தேவன் உனக்கு நிச்சயமாய் உன் பாதையில் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். நீ இழந்த சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நீ இழந்த சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்க போது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். தாவீது சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும். நீங்க இதே நிலைமையில இருக்க போக மாட்டீங்க. கண்டிப்பா இந்த வருடத்தின் முடிவில் ஒவ்வொருவரும் சாட்சியோடு தான் அந்த வருடத்தை முடிக்க போறீங்க. இழந்த பொருள், இழந்த வருமானம், ஒருவேளை உன் கணவர் உன்னை விட்டு போயிருக்கலாம், பிள்ளைகள் போயிருக்கலாம், எல்லாரையும் கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து உன் அண்டையில சேர்ப்பார். உன் வீட்டை மகிமை நிறைந்த வீடாய் நிறுத்துவார். தேவன் உன் வீட்டை சாட்சி நிறைந்த வீடாய் நிறுத்துவார். உன் பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமாய் தேவன் விடுதலையாக்குவார். உன் வாழ்க்கையில போராடுகிற எல்லா அந்த தீய சக்திகளினுடைய கரத்திலிருந்து, அந்த கட்டுப்பாட்டிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கே ஒரு தூதனை அனுப்பி, ஒரு சேனையை அனுப்பி உன்னுடைய பொருட்களை திருடி கொண்டு போய் கொண்டிருக்கிற சகல சக்திகளையும் உடைத்து நிர்மூலமாக்கி மீட்டெடுப்பார். உன் முன் நிலைமையை பார்க்கிறோம், உன் பின் நிலைமை அதிக ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன், சகலவற்றையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்படியே பைபிளை இருக்கிற இடத்துல வச்சுட்டு எழும்பி நில்லுங்க.